Karthi Kania Pandas joins the meeting alert. யாரா வந்திருக்காங்க? Speech mode off. ரெக்கார்ட் ஆகுதா கேவி? ஓகே சார், ஆரம்பிக்குது. ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு சார். ஓகே ஓகே ஓகே. சார், குட் மார்னிங் டு ஆல். இந்த செகண்ட் டே கிளாஸ் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஸ்கில்ஸ் செகண்ட் டே கிளாஸ்க்கு நேற்று வந்தவங்க பெரும்பாலான பேர் வந்துட்டீங்க. இன்னும் ஒரு சிலர் வர வேண்டியிருக்கு. சரி, அவங்க வரட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சொன்ன மாதிரி பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய பேர் சீக்கிரமே வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த டே 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் செலெக்ஷன் அண்ட் எடிட்டிங். இதுதான் இன்னைக்கு முக்கியமான டாபிக். ஸோ அதுக்கிடையில் நேற்று உள்ள கிளாஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்குறதுனா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அது கேட்குறான்னு கேட்கலாம். அதுக்கான வாய்ப்பு வர்றப்ப நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள், நேற்று நம்ம அந்த ஸ்க்ரீன் ரீடர், கம்ப்யூட்டரோட ஜெனரேஷன், அதை பற்றிலாம் பேசினோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு கம்ப்யூட்டரில் முக்கியமான ஒரு விஷயம், சில விஷயங்களை பற்றி பேசிடுவோம் பேசிக்காக. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டருக்கு ரொம்ப முக்கியமானது வந்து CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்க ப்ராசஸர் ஆகட்டும், ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும், மதர் போர்டு ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து தான் அந்த பிரெயின் அப்படின்ற அந்த வேலை. இப்போ நம்ம மூளையை எடுத்துக்கிட்டாலும் ஏகப்பட்ட பார்ட்ஸ் மூளையில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டர்ல அந்த சிபியூலையும் இருக்கும், லேப்டாப்லையும் அதே மாதிரி தான் இந்த வேலைகளை CPU செய்யுது. சிபியூலேருந்து தான் எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஒரு இன்புட் சிபியூவில் போய் ப்ராசஸ் ஆகி தான் அவுட்புட்டாக ஸ்பீக்கர்லேயும் மானிட்டர்லேயும் உங்களுக்கு வருது. ஸோ அது வந்து பேசிக்கானது. ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள் என்னென்னா, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், வன்பொருள் அண்ட் மென்பொருள் தமிழில் சொல்லணும்னா. அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக சில விஷயங்கள். ஹார்ட்வேர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, நம்ம தொட்டு பார்க்கக்கூடியது எல்லாமே வன்பொருள், ஹார்ட்வேர்ன்ற கீழே வரும். ஸோ அப்போது கம்ப்யூட்டரில் ஏதாவது ஹார்ட்வேர் அப்படின்றது நீங்களே இப்போ ஊகிச்சிருப்பீங்க. இருக்க மவுஸ், கீபோர்ட், மானிட்டர், ஸ்பீக்கர் எல்லாமே என்னது ஹார்ட்வேர். அது போக உள்ளே இருக்க மதர் போர்டு, ப்ராசஸர் எல்லாமே, ஹார்ட் டிஸ்க், இதெல்லாமே ஹார்ட்வேர் அப்படின்ற பிரிவில் வரும். தொட்டு பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே அதை நம்ம ஹார்ட்வேர் அப்படின்ற பதத்தில் சொல்லுவாங்க. அடுத்து இப்போ சாஃப்ட்வேர்ன்றது மென்பொருளை குறிக்கும். ஸோ மென்பொருள் அப்படின்றது தமிழில் சாஃப்ட்வேருக்கு தமிழில் வந்து மென்பொருள்னு சொல்லுவோம். ஸோ மென்பொருள் அப்படின்னா என்ன? தொட முடியாத விஷயங்களை மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அதை வந்து நம்ம தொட முடியுமானா முடியாது. அது எல்லாமே கோடிங்களால் ஆகப்பட்டது தான் வந்து சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கோடிங் இல்லாத இன்னொரு பேருக்கு சொல்லுவாங்க, நம்ம பார்க்க மட்டும் முடியும் இப்போ வந்திருக்க பொருள் தான் ஒரு சொல்லுதான் வந்து வெர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். வெர்ச்சுவல்ன்றது இப்போ நம்ம எல்லாமே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோமே, அதுதான் வெர்ச்சுவல். அதுவும் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. சரி, கண்ணால் பார்க்க முடியும், ஆனால் தொட்டு உணர முடியாது. அதுதான் வெர்ச்சுவலுக்கு வித்தியாசம். இதே ஹார்ட்வேர்ன்றப்ப சாஃப்ட்வேர்ன்றப்ப நீங்கள் தொட முடியாது. அது கோடிங்கால ஆனது. இருக்க ஓஎஸ் வந்து சாஃப்ட்வேர் கிடையாது, அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதில் வர்ற அதுக்கு அதை இயங்கிறதுக்குன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், அப்ளிகேஷன் சொல்லுவோம் அதுக்கு பேர். ஸோ அதுதான் வந்து ஜாஸ், என்விடியா, அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வரும். விஎல்சி மீடியா பிளேயர் ஆகட்டும். ஸோ எல்லாமே வந்து என்னது, இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது கீழே வரும். அப்புறம் இந்த சாஃப்ட்வேரில் விஷயங்கள் இவ்வளோதான். முக்கியமாக ஓஎஸ் வந்து யாரும் நீங்கள் பெரிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து எல்லாத்துக்குமான அடிப்படை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயங்குதளம்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த இயங்குதளம் இல்லை அப்படின்னா சாஃப்ட்வேர் கிடையாது. ஒரு 30,000 மேற்பட்ட லைன் கோடிங்களை கொண்டது தான் வந்து என்னது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இத்தனை லைனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எண்ணி பார்த்தது இல்லை நீங்களும் எண்ணி பார்க்க முடியாது. அவங்க வெப்சைட்டில் இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். 30,000 மேற்பட்ட லைன்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ அதில் பண்ணப்பட்டிருக்கிறது தான் விண்டோஸ். ஸோ இதை தவிர என்னென்ன நமக்கு வந்து என்ன சொல்கிறது இருக்கு ஓஎஸ். ஃபர்ஸ்ட் ஓஎஸை பார்த்துருவோம். பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் நம்ம பெரும்பாலும் 100க்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 60%
60% மேலே இருக்கிறது வந்து விண்டோஸ் கணினிகள், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். பில்கேட்ஸால் ஆரம்பிக்கப்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மிச்ச இடங்களில் லினக்ஸ் இருக்குது. அப்புறம் மேக் ஓஎஸ். மேக்ன்றது ஆப்பிள்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிள் நிறுவனத்தோட ஒரு பிரிவு தான் வந்து மேக்கண்டோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் நமக்கு அக்சசிபிளாக இருக்குது எல்லாமே. லினக்ஸும் சரி, மேக்கண்டோஷும் சரி, விண்டோஸும் சரி, எல்லாமே நமக்கு அக்சசிபிள் தான். லினக்ஸில் என்ன ஸ்க்ரீன் ரீடர் பயன்படுத்துவோம்னா ஆர்கா அப்படின்ற ஓஆர்சி ஆர்கான்ற ஸ்க்ரீன் ரீடரை பயன்படுத்தி நம்ம எல்லாமே பண்ண முடியும். அதே மேக்கண்டோஷ் கணினிகளில், ஆப்பிள் கணினிகளில் வந்து வாய்ஸ் ஓவர் அப்படின்றத ஒன்று பயன்படுத்துவாங்க. இதே விண்டோஸுக்கு தான் இப்போ NVDA ஜாஸ் அப்படின்ற ஸ்க்ரீன் ரீடர் எல்லாம் வந்திருக்கு. இதை வச்சு தான் நம்ம எல்லாமே அக்சசிபிளாக பயன்படுத்த முடியுது. இது ஓஎஸ். இந்த 3 ஓஎஸ் தான் நம்ம பெரும்பாலும் உலக லெவலில் பயன்படுத்துறது. இது பார்வையிடுறவர்களுக்கும் அணுகல் தன்மையாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். அடுத்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஓஎஸ் இயங்குவதற்கு ஒரு உந்துதல் கொடுக்குறது தான் வந்து இந்த மென்பொருள்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. பண்ண பிறகு ஒரு பாட்டு ப்ளே பண்ணணும், நான் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும். இப்போ மனித மூளையின் மட்டும்தான் பத்தாது. சவுண்ட் வரணும்னா நமக்கு குரல் வரணும், ப்ளஸ் அந்த சவுண்டு நமக்கு கேட்கணும்னா அதுக்கு காது இருக்கணும். அப்படின்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்கல்ல. நம்ம உடம்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி தான் சிஸ்டமும். இப்போ பாட்டு கேட்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆடியோ பிளேயர் இருக்கணும். ஆடியோ பிளேயர் இருந்தால் மட்டும் பத்துமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேணும். அதுதான் வந்து ஸ்பீக்கர். ஸோ இந்த மாதிரி சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டது தான் சிஸ்டம், கம்ப்யூட்டர்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி மென்பொருள்கள் அப்படின்றது ஒரு விஷயத்தையும் இயங்குதளத்து மூலமாக இயங்க வைக்கிறதுக்கு, யூஸ் ஆக வைக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த மென்பொருள்கள். நமக்கு ஜாஸ், NVDA, டால்ஃபின் ஸ்க்ரீன் ரீடர், இந்த மாதிரி நிறையா ஸ்க்ரீன் ரீடர் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் ரீடர் பார்ட்னு வரும். டயலாக் பாக்ஸ் மோன்சர் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ரீடர் எப்படி செயல்படுது, அது என்னென்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்து அப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஓரளவுக்காக புரிஞ்சிருக்கும், புரியாதவர்களுக்காக புரிஞ்சிருக்கும், பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்காக தான் இது சொல்லப்பட்டது. ஸோ நேற்றைய கிளாஸ் எல்லாரும் வந்து சூப்பராக ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ அவர்களுக்காக ரொம்ப நன்றி. ப்ளஸ் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ்லாம் மோகன் சார் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நேற்றே சொன்ன மாதிரி சண்டேக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா, நேற்று செஞ்சதை நேற்று நைட்டே ஒரு சார் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. அதுக்கு மிச்சத்தை அந்த நேற்று இன்னைக்கு நாளைக்கு இந்த 3 கிளாஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் தான் நேற்று மோகன் மொத்த கிளாஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் தான் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதுக்குரிய என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு மோகன் சார் ஒரு நாள் சொல்லிட்டே அதை நோட் பண்ணிட்டே வாங்க. நாளைக்கு இறுதியில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காரு அந்த 3 நாளில், அந்த 3 நாள் பண்ண எக்ஸசைஸை எங்களுக்கு சண்டேக்குள்ளே அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை திருத்தி திங்கக்கிழமை அதை உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி தப்பு விட்டுருக்கீங்க எல்லாமே சொல்லுவோம். அதுக்காக தான் இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லாவே இந்த எக்ஸசைஸை பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ வந்து மோகன் சார் டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போவார். மோகன் சார். ஓகே குமார். இந்த அட்டெண்டன்ஸ் சொல்லிடுவோமா? அட்டெண்டன்ஸ் சொல்லிடுவோம். இப்போ வந்து நேற்று 27 நபர்கள் பங்கேற்று இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு 40 கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருந்துச்சு. 37-38 கிட்ட வந்துருந்துச்சு. அதில் வராதவர்கள் லிஸ்ட் அப்படின்னு நாங்களே எடுத்துருக்கோம். ஒரு சிலர் அட்டெண்டன்ஸ் அனுப்பலை, ஒரு 2-3 பேர் அனுப்பலை. 190% அனுப்பிட்டீங்க, 10 பேர் அனுப்பலை. அந்த 10% மக்களை எங்களுக்கு யாருன்னு தெரியல. நாங்கள் யூகிச்சு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வராதவர்கள் லிஸ்ட்டை வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் யாராச்சும் நான் வந்திருந்தேன் சார் ஆனால் நீங்கள் வரலன்னு போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த அட்டெண்டன்ஸ் அனுப்ப சொன்னது. ஸோ இப்போ மோகன் சார் வந்து இந்த பேர் வாசிப்பாங்க, வராத லிஸ்ட் மட்டும். Speech mode meeting controls. சொல்றேன். Desktop link Mahanraj item M my doc items A attendance for basic computer Microsoft Excel Office Restore R Microsoft Mobile A1 Name B1 Present C1 9 as Present No as Formula Open Participants Panel My Documents Zoom mic Meeting Control Microsoft Mobile A9 Present C1 No yes as Formula no, Present C1 9 Present
Grouping. Can't. Okay. Manual fill space. No. Yes. App. No app space. Okay. Press Microsoft Mobile A1. சரி. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப குமரவேல் சொன்ன மாதிரி நம்ம 8 அட்டெண்டன்ஸ் plus வந்து 2018. சொல்றோம். யாரும் கவனிங்க. உங்களுக்கும் ஜாஸ் சவுண்ட் கேட்கும் கையோட. இவங்க நீங்க நேத்து வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்லிருங்க. நாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. Mobile name B1. Gopinath M has formula sir. cropped B2. கோபிநாத் Nick Gopinath M has கோபிநாத் எம் யாருன்னு தெரியல. அவர் வந்திருக்க வரலன்னு போட்டிருக்கோம். அவர் இல்ல போல. S. Nagarajan has formula cropped B4. வாசம் முடிச்சிருங்க. அதுக்குள்ள யாராச்சும் இருந்தா S. Nagarajan has formula cropped B4. எஸ் நாகராஜன் அவர் பேர் போட்டிருக்கோம். Velan P has formula B5. வேலன் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க. வேலன் அவரும் வரல. Vendan.R has formula crop. முகேஷ் வேந்தன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. Ansari A has formula B. அன்சாரி அவங்களும் வரல. 2 participants raised hand alert. B16. ஓகே யாராவது சொல்லுங்க. ரெட்மி சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். ஐ எம் கோபிநாத் சார். நேற்று நான் வந்திருந்தேன் சார். எனக்கு அப்படிங்களா? ஓகே சார். B16. மாத்திக்கிறோம் சார். அதனால தான் நாங்க வாசிக்கிறோம். No name Gopinath M. No at formula. நீங்க Gopinath no at formula C2. உங்க C2. பேர் வந்துருச்சு சார். நான் பார்த்தேன். Yes C2. 8 Gopinath M. S. Velan P. இன்னொருத்தர் யாரோ இது பண்ணாரு. ரைஸ் கன் பண்ணாரு. பாப்பா. ஹலோ சார். ஓகே சார். थैंक यू. சொல்லுங்க சார். இல்ல எக்ஸசைஸ் எனக்கு நேற்று வரல எனக்கு. அதான் இப்ப நோன் போட்டதனால அனுப்பல. கண்டிப்பா நான் இன்னைக்கு அனுப்பிச்சுறேன் சார். உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் சார். நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஜிமெயில் இந்த Zoom இருக்கு இல்லையா? இந்த Zoomல வந்து நீங்க சைன் இன் வித் கூகுள்னு கொடுத்துருங்க. ஓகேங்க சார். கொடுத்து உங்க மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க எங்கள்கிட்ட. நீங்க அப்ப உங்க பேர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். ஓகேங்க சார். சரிங்களா? அப்படி இல்லனா இப்ப நீங்க பார்ட்டிசிபேஷன்ல போய் ரீநேம் பண்றனால பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கு அந்த வழி. ஓகே சார். ஓகே थैंक यू சார். Redmi raised hand alert. Redmi has lowered hand alert. Galaxy A8 Plus. சொல்லுங்க உங்க பேரு. Galaxy. ஹலோ. சார் சொல்லுங்க. சார் வேலன் படிச்சீங்களா? நானோ வேலன். ஆமா சார். Galaxy 8 Plus. Package Vendan Ansari but Velan S. Velan P. No as formula C5. பட் என்னோட நெட் கனெக்ஷன் S C5. DS C5. ஓகே. சரி. But yesterday I'm not receiving the project something documents. I'm not receiving that. ஓகே அத அனுப்புறோம் சார். உங்க பேர் வரலாதனால நாங்க இது அனுப்புறோம். வேலன் பி இருக்கும் பாருங்க. ஓகே சார். இன்னைக்கு நான் கண்டிப்பா அனுப்பிச்சுறேன் சார். ஓகே சார். Package Vendan.R. நெக்ஸ்ட் வந்து புகழ் வேந்தன் சொல்லி ஒன்று இருக்கு. Ansari A has formula B11. அன்சாரி அப்படின்னு சொல்லி அவங்க வரல. 16 and 8 Ansari A has formula B8. Ansari A has formula B11. மீதி எல்லாரும் வந்துட்டாங்க. எதுக்கும் பிரசன்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்போம். Mobile A1. 11 has formula D1. அவரும் வந்திருந்த நெட் கனெக்ஷன் இல்ல ஆனா வந்திருந்தார். 11 has formula present C1. 11 present C. 11 presents Visvat grouping. Sort clear filter clear Microsoft 11 present C. 11 present C1. Grouping. Sort A to ZS. Can OK button. அவங்க எதுமே நான் அனுப்பாம இருக்காங்க. Manual filter tree view space. No app check 2 of 3 level 0. Okay. Moto E4 plus sir. Raised hand alert. Here கேவி. Moto E5 plus. சொல்லுங்க Moto E4 plus. E4 plus. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. திரும்ப மியூட்ல போயிட்டீங்க. அன்மியூட் பண்ணிட்டு திரும்ப மியூட்ல போயிட்டீங்க. இப்ப சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. உங்க பேரு புரியல. என் பெயர் கோகிலவாணி சார். நேத்து வந்தீங்களா? இல்ல சார் நேத்து வரல. ஓகே சார். அவங்க வராத லிஸ்ட்ல போட்டுக்கங்க. நேத்து ஆனா இன்னைக்கு வந்துட்டீங்க இல்லையா? எஸ் சார். இப்போ டெய்லி வருவீங்களா எப்படி? இன்னைக்கு கண்டினியூவா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன் சார்.
நீங்க உங்களுக்கு சரி எக்ஸசைஸ் அனுப்பி வைக்கிறோம், நீங்க மெயில்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம்ல, பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். நேத்து வந்து டெக்ஸ்ட் நேவிகேஷன் எடுத்தோம் சரிங்களா, நாளைக்கு நீங்க இதையும் சேர்த்து நீங்க பார்த்து பண்ணுங்க சரிங்களா. ஓகே சார். டவுட் இருந்தா Moto E கேளுங்க. 4 plus has lowered hand alert. ஓகே சரி ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே சார் நீங்க எடுக்கலாம். சரி ஓகே சரி, மீண்டும் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிக்குவோம். Speech mode off. இந்த 2வது கிளாஸ் வந்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அது போக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதை பற்றி எல்லாமே குமுறையில் சொன்ன அப்படி ரொம்ப சந்தோஷம், எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறோம். எதுக்கு நம்ம இந்த பேசிக்காக ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நேற்று வந்து இன்ட்ரடக்ஷன் சொன்னோம் எல்லாமே இருக்கு இல்லையா, ஆல்ரெடி பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிலாம் போனோம்னா நிறைய விஷயத்துக்கு தேவைப்படும். அதுக்காகவே நமக்கு இன்புட் டிவைஸா என்ன, அவுட்புட் டிவைஸா என்ன, ஸ்டோரேஜ்னா என்ன, பல விஷயங்கள் நம்ம அவசியமான முறையில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது போக நம்ம கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்க்ரீன் ரீடரை வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம பேசிக் ஆப்ரேட்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இப்போ கற்றுட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ நேற்று வந்து நம்ம டெக்ஸ்ட் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்தோம் சரிங்களா. அதுலேயே வந்து எக்ஸசைஸ் வந்து இது வரைக்கும் 2 பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, சந்தோஷம். சம்சுதீன், பாலாஜி அவங்க 2 பேர் தான் நான் பார்த்தேன். மற்றபடி இருக்கிறவங்க பண்ணுங்க. எங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு மண்டே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபீட்பேக் சொல்றதுக்கு வசதியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அனுப்புங்க, என்னங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா வந்து உட்காந்து செக் பண்ணணும், கரெக்டாக ஃபீட்பேக் சொல்லணும், அதுக்காக நம்ம சொன்னோம். நடுவில் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ அனுப்புங்க, நான் எடுத்து நான் பார்த்துருவேன் சரிங்களா. அதுவும் சந்தோஷமான விஷயம்தான். நேற்று வந்து 2 எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். டெக்ஸ்ட் நேவிகேஷன் 1 and 2 2 எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் கண்டிப்பாக முறையில் கொஞ்சம் பண்ணுங்க, பார்த்துக்கலாம் சரிங்களா. அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா டெக்ஸ்ட் செலெக்ஷன் அண்ட் எடிட்டிங், இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெக்ஸ்ட் செலெக்ஷன் எடிட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செலெக்ஷன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம், அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதுக்கு உண்டான என்ன டெக்னிக்கல் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் எடிட்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, மெயினாக வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறோம், அதில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தவறுகள் இருக்கும், அதை நம்ம டக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எப்படி எடிட் பண்ணுறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறோம், எடிட் பண்ணால் என்ன நடக்குது, இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு ஸ்க்ரீன் ரீடர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுது அதை தான் மெயினாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா. அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நேற்று பண்ண டாக்குமெண்ட்டே நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி ரீடிங் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட் எடுத்து என்னங்கிறத பார்ப்போம். நம்ம அதில் செலெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. Speech mode. Microsoft Excel. Microsoft Yes button. Focus. My documents. Items view list. Attended R. Reading practice file. Docs. Microsoft Word. Microsoft Word document edit multi-line page 1 section 1. Indian Association for the blank. Heading level 1. Restore on of X. Reading practice file. Icon. Reading practice file. Move below sentences. My document site. Reading sentences on select carriage return selected. Page 1. Heading level 1 sentences. ஓகே, இப்போ நேற்று வந்து டெக்ஸ்ட் நேவிகேஷன் பார்த்தோம். இதில் வந்து நம்ம லைன் வந்து 1 by 1 படிக்கிறதுக்கு டவுன் ஏரோ அப் ஏரோ அதை பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து கேரக்டர் பை கேரக்டர் வந்து ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ இதை பார்த்தோம். அதே மாதிரி வேர்ட் பை வேர்டு படிக்கிறதுக்கு கண்ட்ரோல் ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ, பேராகிராஃப் வைஸாக படிக்கணுமா கண்ட்ரோல் டவுன் ஏரோ அப் ஏரோ. அடுத்தது நம்ம டாக்குமெண்ட்ல பிகினிங்கில் போகணுமா, அதே மாதிரி டாக்குமெண்ட் எண்டில் வரணுமா கண்ட்ரோல் ஹோம் அண்ட் கண்ட்ரோல் எண்டு, இந்த 2 விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி ஒரு லைன்லேயே வந்து நமக்கு க்ரஷர் எங்கே பிகினிங்கில் வேணுமா எண்டில் வேணுமா, இதை வந்து நம்ம ஹோம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிகினிங்கில் வரும், அதே மாதிரி எண்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் போகும். இதான் வந்து டெக்ஸ்ட் நேவிகேஷனில் பேசிக்காக இருக்கிறது. மற்றபடி ரீடிங் கீஸில் வந்து கரண்ட் கீஸ் படிக்கிறத பார்த்தோம். இப்போ இதில் வந்து ரீடிங் கீஸை விட்டுருங்க,
இப்போதைக்கு நமக்கு நேவிகேஷன் கீஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த கீஸ் மெயினா தெரிஞ்சதுனாலே நம்ம செலக்ஷன் பண்றது ரொம்ப எளிமையா நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்றது எதுக்காக நம்ம மெயினா செலக்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்னொரு இடத்துல எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அதை செலக்ட் பண்றோம். அதே நேரத்துல இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒரு டிசைன் பண்ணணும், அதுக்காகவும் நம்ம செலக்ட் பண்றோம். சரிங்களா? இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்தோம்னா ஒரு டெக்ஸ்ட்ல கண்டிப்பா வந்து எனக்கு இது வேற ஃபார்மேட்ல எனக்கு வேணும், இது வந்து ஸ்டைல் மாத்தணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுக்காக பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்றோம். சரிங்களா? இதுதான் மெயினா வந்து நம்ம செலக்ஷன் பண்றதுக்கு உண்டான காரணம். இதை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத இப்போ மெயினா பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு செலக்ஷன் பண்றதுக்கும் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், நீங்களும் அதை கண்டிப்பா பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், டவுன் ஆர கொடுத்து அடுத்தடுத்த லைன் படிக்கிறேன். Blank. Indian Redmi has joined the meeting alert. Indian Association for the Blind, Madurai. ஹெட்டிங் படிக்குது. Blank. Blank. 1. Apple is good for health. Apple is good for health. 2. India is my country. சரி, ஓகே. 3. Tiger is our national animal. இப்போ டைகர் இஸ் அவர் நேஷனல் அனிமல் படிக்குது. சரிங்களா? இப்போ நான் இந்த வந்து என்ன பண்ண போறேன், இந்த லைன்ல இருந்து அப்படியே டவுன் ஆர கொடுத்தா என்ன ஆகும், அடுத்த லைன் போகும், அடுத்த லைன் போகும். இப்போ இந்த From Jagan to outline move down. இந்த லைன் வந்து அப்படியே வந்து என்னது அடுத்த லைன் போகும். இந்த லைன் வந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும், இந்த செலக்ஷன் பண்றதுக்கு பர்டிகுலரா ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன் மட்டும் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், நம்ம எப்படி டெக்ஸ்ட் நேவிகேஷன் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் போறதுக்கு ஒரு டவுன் ஆரோ கொடுக்கறதுக்கு போது என்ன பண்ண போறேன், ஷிஃப்ட் From கீ பிரஸ் Jagannath பண்ண next to போறேன். everyone, no audio sir alert. குமரவேல் T. சார், நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா வெளியில வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு ஆடியோ கேட்கும். இல்லாட்டி டவுன் பண்ணுங்க கேட்காது. சார். இல்ல யாரோ ஆடியோ இல்ல இல்ல அதான் டவுன் பண்ணுங்க சொல்றேன். இப்போ கேக்குதா? எனக்கு கேட்டுச்சு. 4. திரும்ப Honesty is the best policy. கேக்குது. ஸோ ஜெகநாதன் சார், நீங்க தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பார்ட்டிசிபென்ட் ஸ்க்ரீன்ல இருந்தீங்கனாலும் ஸ்க்ரீன் ரீடர் சவுண்ட் கேட்காது மொபைல்ல இருக்கவங்களுக்கு. நம்ம சிஸ்டத்துல பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஸ்க்ரீன் ரீடர் சவுண்ட் கேட்காது. ஸோ அது எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இன்னும் ஒரு சிலர் அட்டெண்டன்ஸ் அனுப்பாம இருக்கீங்க. அடுத்து Oppo A3 அப்படின்னு ஒரு மொபைல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அவங்க பேர் என்ன அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. Oppo A3 மாடல். அவங்க பேரும் இங்கே வரல. மற்ற யார் அனுப்புறனாலும் சீக்கிரம் கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். மீட்டிங் முடியறதுக்குள்ள நமக்கு அந்த அட்டெண்டன்ஸ் கன்ஃபியூஷன் அப்போ இல்லாமல் இருக்கும். சரி சார், நீங்க தொடருங்க சார். ஓகே. Self 3. Tiger is our national animal. Jagannath has joined the animal. இப்போ இதில் பார்த்தா ஹோம் கொடுக்குறேன், டீன்னு சொல்லிடுச்சு. இதே நான் எண்டு கொடுக்குறேன். சாரி, இப்போ என்ன சொன்னா டவுன் ஆர கொடுக்க போறேன். டவுன் ஆர கொடுக்கும்போது நான் என்ன பண்ண போறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு டவுன் ஆர கொடுக்குறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு டவுன் ஆர கொடுக்குறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. Tiger is our national animal selected. Tiger is our national animal selected சொல்லிடுச்சு. இப்போ இந்த லைன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா From Veland to everyone, Veland P present alert. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து மெயினா ஒரு லைன் வந்து நம்ம டவுன் ஆர கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ நமக்கு செலக்ட் ஆயிருக்கு, ஆனா இந்த செலக்ட் ஆனது எனக்கு தேவையில்லை, ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு நேவிகேஷன் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்ஷன் போயிடும். நான் சும்மா உதாரணத்துக்கு ஹோம் கொடுக்குறேன், டீன்னு வந்துருச்சு, அந்த செலக்ஷன் போயிடும். சரிங்களா? நீங்க இதே லைனை வந்து இப்படி நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஹோம் கொடுத்தேன்னா டீல இருக்கு, அதே எண்டு கொடுத்தேன்னா அந்த லைனுக்கு லாஸ்ட்ல போகும். 4. 3. Tiger is our line feed dot. 3. Tiger is our national animal. 4. Honesty is H. Line feed. H. ஹோம் கொடுத்தா ஹெச்ல இருக்கு, line feed. எண்டு கொடுத்தா லாஸ்ட்ல போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் அந்த ஹோம் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எண்டு கொடுத்தா அந்த கர்சர் லாஸ்ட்ல போகும், அந்த நேரத்துல நான் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. Honesty is the best policy selected. Honesty is the best policy selected வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு ரெண்டு டெக்னிக்கல் பார்த்தோம். ஒன்று டவுன் ஆர கொடுத்தோம், செலக்ட் ஆச்சு. அதே நேரத்தில் ஹோம்ல இருந்து எண்டு போகும்போதும் நம்ம ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செலக்ட் ஆயிடும். இதையும் வந்து நம்ம ஒரு லைனை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நான் இந்த செலக்ஷனை ரிலீஸ் பண்ண போறேன், டவுன் ஆர கொடுக்குறேன். 5. Knowledge is power. Knowledge is power. சரிங்களா? இப்போ நான் கரண்டா அந்த கர்சர் எங்க இருக்குன்னு நான் செக் பண்ணணும்.
numpad 2 அடிக்கிறேன். Num lock on, num lock off. Line feed. லாஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோம் கொடுத்துக்கலாம். கேல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அதே நேரத்துல நான் ஒரு ரைட் ஏரோ கொடுத்தனா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் N கேரக்டர் போகும். சரிங்களா? K கேல நிக்கிறப்ப இப்போ நான் இதே மாதிரி கேரக்டர் பை கேரக்டராவும் நான் செலக்ட் பண்ண முடியும். இதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கேரக்டர் பை கேரக்டர் ரைட் ஏரோ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே கொடுப்போம். என்ன வருதுன்னு கவனிங்க. K selected. கே செலக்டட். இப்போ நான் அடுத்த ரைட் ஏரோ கொடுக்குறேன் ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டே. N selected. O selected. W L selected. E selected. D selected. G selected. E selected. ஓகே, இப்போ நாலேஜை ஃபுல்லாக ரைட் ஏரோ கொடுத்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். இதே நீங்கள் லெஃப்ட் ஏரோ ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் லெஃப்ட் ஏரோ கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு கவனிங்க. அப்படியே கவனிங்க. E unselected. G unselected. D unselected. E unselected. ஒவ்வொன்றா அன்செலக்ட் ஆகிட்டே வருது. ஒவ்வொன்றா அன்செலக்ட் ஆகிட்டே வருது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணுறதையும் நீங்கள் கவனிக்கலாம், அன்செலக்ட் பண்ணணும் நீங்கள் கவனிக்கலாம். சரிங்களா? இப்படியும் நீங்கள் ஒரு கேரக்டர் பை கேரக்டராகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நம்ம 5. Knowledge is power. கேரக்டர் பை கேரக்டராகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது வேர்ட் பை வேர்டு நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம், அதே மாதிரி எப்படி செலக்ட் பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துடலாம். 6. Water is colorless. 7. Practice makes man perfect. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? இப்போ அந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் இதில் வந்து நான் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அப்போ அந்த ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட், இந்த பெர்ஃபெக்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி நான் வேற இடத்துல போடணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும், போல்டு பண்ணணும், இல்லை இட்டாலிக் ஸ்டைல் கொடுக்கணும், ஏதோ ஒரு ஸ்டைல் கொடுக்கறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் இந்த கர்சரை வந்து கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். Makes மேக்ஸ் man மேன் perfect. பெர்ஃபெக்ட். இப்போ பெர்ஃபெக்ட் கிட்ட வந்துட்டேன். என்னோட கர்சர் வந்து எங்க இருக்கும் பார்த்தோம்னா P பி ஸ்டார்டிங் எழுத்துல நிற்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுக்குறேன், அது கூடயே ஷிஃப்ட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிறேன். ஷிஃப்ட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. perfect selected. பெர்ஃபெக்ட் செலக்டட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டு செலக்ட் ஆயிடுச்சு. இது மூலிமா நீங்கள் அந்த செலக்ட் பண்ணதை ஈஸியாக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு வேளை டெலிட் பட்டன் அழுத்தினாலும் டெலிட் ஆகிடும், இல்லை நீங்கள் அதை ஸ்டைல் மாற்றணுமா என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்தது Error valid and K has joined the meeting alert. கட் காப்பி பேஸ்ட் எல்லாமே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இதே நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லெஃப்ட் ஏரோ கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். Perfect unselected. பெர்ஃபெக்ட் அன்செலக்டட் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி நான் லெஃப்ட் ஏரோ மறுபடியும் கொடுக்குறேன். Man selected. மேன் Make selected. மேக் Practice selected. ப்ராக்டிஸ். இது பின்னாடியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், பின்னாடியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம வேர்ட் பை வேர்டாக செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லைன் பை லைன் எப்படி செலக்ட் பண்ணுறது பார்த்தோம், கேரக்டர் வேர்ட் பை வேர்டு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம டெக்ஸ்ட் நேவிகேஷன் தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த விதத்துலையும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணு அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இதுக்கு ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் ஆகிடும். நான் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Sentences Indian Association for the Blind. Madurai apple is good for health. India is my. இப்போ எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் நம்ம என்ன விதமான இது நம்ம பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் கட் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்ம Heading level 1 sentence. Heading level 1 sentences. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நேவிகேஷனுக்கு டச் பண்ணோம்னா எல்லாமே போயிடும். Blank. Indian Association for the Blind. Blank. 1. Apple is good for health. இப்போ எனக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பேராகிராஃப் வைஸா செலக்ட் பண்ண போறேன். கீழே ஒரு ஸ்டோரி டைப் பண்ணிருக்கேன், அந்த ஸ்டோரிக்கு போயிடுவோம். Page 1 section 1 The Thirsty Crow. Blank. Heading level 1 The Thirsty Crow. Thirsty Crow. இதுக்கு போயிட்டோம். இல்ல அப்படியே டவுன் ஆர பண்ணோம்னா Blank. It was a hot summer day. A crow was very thirsty. He flew here and there in search of water. He. இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப்ல ஒரு லைன் தான் படிச்சேன். இதே நான் கண்ட்ரோல் அப்பேர கொடுத்துட்டு ஒரு கண்ட்ரோல் டவுன் ஆர கொடுக்குறேன். Blank. It was a hot summer day. A crow was very thirsty. He flew here and there in search of water. He could not find the water. He sat on the branch of a tree. ஓகே, இது ஒரு பேராகிராஃப் படிச்சிருச்சு. இப்போ இந்த பேராகிராஃபையே செலக்ட் பண்ணணும் எனக்கு அப்படின்னு நினைச்சாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு டவுன் ஆர கொடுத்தீங்கன்னா
It was a hot summer day. A crow was very thirsty. He flew here and there in search of water. He could not find the water. He sat on the branch of a tree. Selected. ஓகே, எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பேராகிராஃப் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். இதான் வந்து பேராகிராஃப். நெக்ஸ்ட் பேராகிராஃப் வேணுமா? அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா There was a pitcher under the tree. There was some water in the pitcher. He was very happy to see the pitcher. Selected. ஓகே, அடுத்த பேராகிராஃப் செலக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க பல விஷயங்களை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது இந்த டெக்னிக்கல் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணி டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது காப்பி பேஸ்ட்டுங்கிறது இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஹோம் கண்ட்ரோல் என்ட்டு நமக்கு தெரியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் ஆஃப் தி ஃபைல் பாட்டம் ஆஃப் தி ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து எதுக்காக நம்ம இந்த செலெக்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த கண்ட்ரோல் ஹோம் கண்ட்ரோல் என்ட்டுன்னு கேட்டோம்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஒரு 25 இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஒரு பக்கம் டைப் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஸ்டோரி ஒரு பக்கம் டைப் பண்ணியிருக்கு. எனக்கு இதில் வந்து ஸ்டோரி மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு வேணும், அதே மாதிரி சென்டென்ஸ் மட்டும் தனியாக எனக்கு காப்பி பண்ணி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த ஸ்டோரியோட ஹெட்டிங் பக்கத்தில் வந்துடுறேன். Blank. Heading level 1. The thirsty crow. ஏ thirsty crow அந்த ஹெட்டிங்கில் நிற்கிறேன் நான். இப்போ இந்த கர்சர் வந்து இந்த ஸ்டோரி ஹெட்டிங்கில் நிற்குது. இதுக்கு கீழே இருக்கிறது பூராமே எனக்கு அந்த ஸ்டோரி மட்டும்தான். அப்போ நான் இங்கேருந்து கண்ட்ரோல் எண்டு கொடுத்தேன்னா அந்த கர்சர் இங்கேருந்து எண்டுக்கு போகும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த கர்சர்லேருந்து எனக்கு எண்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்ட்ரோல் எண்டு கொடுக்குற சமயத்தில் ஒரு ஷிஃப்ட்டை மட்டும் பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சிக்குவோம், எண்டு ப்ரெஸ் பண்ணுவோம். 581 characters selected. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 581 கேரக்டர் செலக்டட் சொல்லிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக இது படிக்க முடியாதனால அப்படி சொல்லிடுச்சு. இப்போ நமக்கு அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நமக்கு செலக்ட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து மெயினாக வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன பண்ணலாம், Heading level 1. The thirsty crow. ஏ thirsty crow இருக்கு. இதை நான் மேலே இருக்கிற சென்டென்ஸை பூரா செலக்ட் பண்ணணும். இந்த ஹெட்டிங்க்கு மேலே தான் எனக்கு ஒரு 10 சென்டென்ஸ் டைப் பண்ணியிருக்கேன், அதை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கேருந்து நம்ம கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தா மேலே போகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி ஹோம் கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். Sentences. Indian Association for the Blind. Madurai apple is good for health. India is my country. Tiger is our national animal. Honesty is the best policy. Knowledge is power. Water is colorless. Practice makes man perfect. Apple is red in color. Computer is an electronic device. JAWS is a screen reading software. Selected. ஓகே, இந்த சென்டென்ஸ் பூராமே நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்படி நம்ம எந்த From Velan Star to everyone. How to select all text on mouse alert. குமரவேல் சார், how to select all text in through mouse அப்படின்னு கேக்குறாரு கேள்வி. மவுஸ்ல தெரியலையே. கண்ட்ரோல் ஏ கொடுத்தா ஆர் செலக்ட் ஆல். மவுஸ்ல நம்ம பெரும்பாலும் விஷயம் இப்ப நம்ம மவுஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். லோ விஷன் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. மவுஸ்ல நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா அப்ளிகேஷன் கொடுத்தா வருதான்னு பார்க்கலாம், என்னன்னு தெரியல. Cut T, copy, paste P, decrease and increase font, paragraph, bullets, numbering, hyperlink, synonyms, translate, style, cut T. இல்ல, Reading, blank, cut on the copy, paste font, paragraph, bullets, செலக்ட் ஆல் மவுஸ்ல தெரியல. நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும், எல்லாமே செலக்ட் ஆயிடும். சரிங்களா? இதுதான் மெயின் விஷயம். நம்ம மெயினா பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுவோம் சார். வேணா செக் பண்ணிட்டு பார்ப்போம் என்னங்கிறது சொல்லுவோம். மவுஸ்ல எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, பெரும்பாலும் வந்து இந்த மெனுல போனோம்னா, எடிட் மெனுல போனா செலக்ட் ஆல்னு ஒரு இது கிளிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணா செலக்ட் ஆல் ஆயிடும். அந்த மாதிரி பண்றாங்க. நம்ம அந்த மெனுல போகணும் அப்படிங்கறது நமக்கு டைம் எடுக்கும். அப்படிங்கறதுனால நம்ம கீ கமாண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்றோம். சரிங்களா? இதுதான் வந்து மெயின் விஷயம். மற்றபடி என்னன்னு கேட்டோம்னா, செலக்ஷன்ல மெயின் விஷயம் இதுதான். நம்ம வேணுங்கிறத டக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து மெயினா வந்து நம்ம கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறத மெயினா வந்து நம்ம பண்றோம். இது வந்து மெயினா இப்போ கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இதை செலக்ஷன் பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கட் காப்பி பேஸ்ட் ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? கட் காப்பி பேஸ்ட் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை. நம்ம கீபோர்டில் எல்லாத்துக்குமே தெரியும், டைப் பண்றதுக்கு ASDFன்னு கை வச்சிருப்போம். அதுல அப்படியே கீழே ரோல கை வச்சோம்னா ZXCV அந்த கீஸ்க்கு நம்ம விரல் போகும். சரிங்களா? அப்ப நம்ம ஒன்றும் இல்லை, அந்த எக்ஸ் சிவி இந்த மூணுமே வந்து
கட்டு காப்பி பேஸ்ட்டுக்கு அப்படியே கமாண்டா கொடுத்துட்டாங்க. நம்ம கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம்னா கட்டுன்னு வரும். அதே கண்ட்ரோல் சி கொடுத்தோம்னா காப்பின்னு வரும். கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா பேஸ்ட். இந்த மூணுமே அதுக்காக தான் இருக்கு. கண்ட்ரோல் இஜெட்டுங்கிறது அண்டுன்னு சொல்லுவாங்க. அண்டுங்கிறது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ கட்டுங்கிறது அந்த எக்ஸ் வந்து கத்திரிக்கோள் மாதிரி இருக்கும், அதனால கட்டுன்னு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சி காப்பி, அடுத்தது விங்கிறது பேஸ்ட், இப்படி வந்து வச்சாச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு அதே மாதிரி நம்ம சின்ன விஷயம் நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம், கட் பண்ணி பார்ப்போம், எப்படி இது காப்பி பண்ணி பார்ப்போம், எப்படி ஆக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டோரியை பூராமே காப்பி பண்ணி வேற ஒரு நோட் பேட்ல போட போறேன். அந்த நோட் பேட்ல போட்ட பிறகு நம்ம என்னங்கிறது பார்த்துக்கணும். சரிங்களா? Heading level 1 set. A thirsty crow. இப்போ நான் A thirsty crow அப்படிங்கிற இடத்துல இருக்கேன். நான் கரண்ட் லைன் செக் பண்ணிக்கிறேன். Heading level 1 a thirsty crow. thirsty crow அந்த இடத்துல நிக்குது. சரிங்களா? இப்போ நான் இங்க இருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட் கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். செலக்ட் ஆகும். 581 characters selected. 581 undo outline move down. Control can't repeat. ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேஜ் டவுன், சாரி எண்டு பட்டனை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்சர் எங்கே இருக்கோ அதுலேருந்து எண்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிடும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. Heading level 1 a thirsty crow. thirsty crowட்ட நிற்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறேன், எண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். 581 characters selected. 581 கேரக்டர் செலக்டட். ஏன்னு கேட்டோம்னா நம்ம நிறைய கேரக்டர் இருக்கிறனால எல்லாத்தையும் படிக்கல, வெறும் கேரக்டர் மட்டும் சொல்லிடுச்சு. சரிங்களா? ஒருவேளை கம்மியா இருந்தா நமக்கு எல்லாமே படிச்சு காமிக்க செலக்ட் பண்ணா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே காப்பி பண்ண போறேன். காப்பி பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுப்போம். கண்ட்ரோல் சி கொடுத்தோம்னா காப்பி ஆயிடுச்சு, ஆனா சொல்லலை. சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன். இப்போ கம்ப்யூட்டரோட கிளிப் போர்டு அப்படிங்கிற இடத்துல இது பதிவாகி நிற்கும். சரிங்களா? இந்த கிளிப் போர்டில் என்னென்ன இருக்கோ அதுதான் நமக்கு எங்க போனாலும் பேஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நான் ஒரு blank notepad ஆன் பண்றேன். Run dialog, type the name of a program. AOT notepad. Untitled notepad. Restore untitled notepad. நோட்பேடுக்கு வந்துட்டோம். இந்த நோட்பேட்ல போய் என்ன பண்ண போறோம், பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன கமாண்ட் பார்த்தோம், கண்ட்ரோல் வி அப்படிங்கிறது சொன்னேன். கண்ட்ரோல் எக்ஸ் ஃபார் கட், சி ஃபார் காப்பி, கண்ட்ரோல் வி ஃபார் பேஸ்ட். கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்டோரி வந்துருச்சா அப்படிங்கறத நம்ம மெயினா பார்ப்போம். என்ன வருதுன்னு பார்ப்போம். A thirsty crow. A thirsty crow. Blank. It was a hot summer day. A crow was very thirsty. He flew here and there in search of water. He could not find the water. He sat on the branch of a tree. There was a pitcher under the tree. There was some water in the pitcher. He was very happy. Apollo 3 has left the meeting alert. Blank. He tried to drink water but the level of water was low. His beak could not reach the water in the pitcher. He thought of a plan. He dropped some pebbles in the pitcher one by one. The level of water rose up. The crow blank. ஓகே, இந்த ஸ்டோரி அப்படியே நமக்கு நோட்பேட்ல untitled notepad. இதுதான் வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டை இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்றோம். சரிங்களா? இதே மாதிரி கட் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வந்து இங்க கொடுத்துரும். சரிங்களா? இதுதான் வந்து மெயினா வந்து கட் பண்றதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஸ்டோரி வந்து காப்பி தான் பண்ணியிருக்கேனே தவிர கட் பண்ணல. அப்ப நமக்கு மைக்ரோசாஃப்ட் அந்த இடத்துலயும் இருக்கும், இங்கேயும் வந்துருச்சு. உதாரணத்துக்கு நான் இங்க இருந்து வேண்டாம், அங்க இருந்து கட் பண்ணியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த நோட் பேட்ல இருக்கிறது அப்படியே நான் டெலிட் பண்றேன். நான் அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கே போறேன், ஆல்ட் டேப் கொடுத்து போறேன். Reading practice file.docs Microsoft Word document edit multi-line selected 581 characters. சரி, இப்போ அதே இது செலக்ட் ஆகியே தான் நமக்கு இருக்கு. ஏன்னா நான் எந்த வித நேவிகேஷன் கீஸுமே நான் டச் பண்ணல. அப்ப நமக்கு செலக்ட் ஆகியே இருக்கும்போது நான் என்ன பண்ண போறேன், அப்படியே கட் பண்றேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுப்போம். From Violent Star to everyone. Sir, Notepad or Notepad++, which one is best? Text editor alert. சார், நோட்பேடு வந்து நமக்கு ரொம்ப பெஸ்ட். நோட்பேடு பிளஸ் பிளஸ் வந்து ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். நோட்பேடுங்கிறதே போதும் நமக்கு இப்போதைக்கு. சரிங்களா? அதான் நல்லது. Selenex has joined the meeting alert. இப்போ எனக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நோட்பேடுக்கு போறேன். Untitled notepad edit multi-line blank. நோட்பேட்ல நம்ம பேஸ்ட் கொடுக்குறோம். கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். A thirsty crow blank. It was a hot summer. அதே ஸ்டோரி இங்க வந்துருச்சு. ஆனா நமக்கு அந்த ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருந்தது இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. போய் பார்ப்போம். Reading practice file.10 9 10. JAWS is a screen reading software blank.
Bland. இப்போ இந்த இடத்துல Bland. ஸ்டோரி இல்லை, ஸ்டோரி கிடையாது. அதனால வந்து ஈஸியா நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு எல்லா டெக்ஸ்ட்டுமே நமக்கு அங்க போயிடும். சரிங்களா? இது மாதிரி நம்ம எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம ஈஸியா நம்ம செலக்ட் பண்ணி காப்பியும் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான். டெக்னிக்கல் யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? இதுக்கு நிறைய அந்த கட் காப்பி பேஸ்ட்டுக்கே எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். எப்படி வந்து கட் பண்ணி, அதுக்கு நானும் ஒரு எக்ஸசைஸ் கிரியேட் பண்ணி போடுறேன், நீங்க அதை பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தா ஏதாவது கேளுங்க, இல்லை வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இது வந்து டவுட் செஷன். இப்போ நம்ம Speech mode off. போறதுக்கு முன்னாடி Speech mode beeps. அடுத்த பார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் செலக்ட் எல்லாம் Speech mode talk. Speech mode off. இப்போ சொல்லுங்க. ஓகே சார். ஸோ எல்லாரும் டவுட் கேட்கலாம் இப்போதைக்கு. அடுத்த பார்ட் நம்ம போவோம். சொல்லுங்க சம்சன் சார். வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்ப இந்த நீங்க இப்ப MS வேர்ட்ல டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல வந்து இப்ப பிரவுஸ் மோட்ல வர்ற மாதிரி அந்த நேவிகேஷன் சவுண்ட், அப்புறம் ஹெட்டிங் லெவல் இதெல்லாம் வருதுல, அது எப்படி பண்றது கொஞ்சம்? அது ஓகே சார், அது சொல்லலாம். அது வேர்ட்ல வர்றது ஃபார்மட். சரிங்களா? இப்போதைக்கு சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்றோம். அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கண்ட்ரோல் X வந்து கட்டுக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எதனால கொடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு சின்ன ஒரு இதுதான். அது கண்ட்ரோல் P அப்படின்ற கமாண்ட் வந்து பிரிண்ட்க்கு இருக்கிறதுனால பேஸ்ட் அவங்க அந்த இது வைக்கல. இது சவுண்ட் சரியா கேட்கல. ரெண்டுமே ஒரே கமாண்ட் போ. உங்க ஆடியோ தெளிவா இல்ல சம்திங் சார். அவரோட ஆடியோ போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. ஓகே சார். ஓகே, இப்ப ஜான்சி ராணி கேட்போம், அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்க ஜான்சி ராணி. சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். நீங்க வந்து அந்த அந்த ஃபுல் ஸ்டோரி வந்து செலக்ட் பண்ணீங்கல்ல, இப்ப அது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட் கொடுத்து வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. ஃபுல் அந்த ஸ்டோரி ஃபுல்லா செலக்ட் ஆயிருச்சு. ஆனா நீங்க அதுக்கு வந்து அப்படி குடுக்கிறதுக்கு பதிலா கண்ட்ரோல் ஏ கொடுத்துருக்கலாம்ல சார்? கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா மேல சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, சென்டென்ஸுமே இருக்குல்ல, ஸ்டோரி மட்டும் தானே வேணும். ஆமா, அப்ப அதனால வந்து அதுவும் செலக்ட் ஆயிருமோ எல்லாமே செலக்ட் ஆயிருமோ? நானும் திங்க் பண்ணேன் சார், அப்படிதான் திங்க் பண்ணேன். அப்ப வந்து நமக்கு அந்த ஸ்டோரியில நம்ம கர்சர் வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் எண்ட் கொடுத்து நம்ம எங்க இருந்து குடுக்குறோமோ அங்க வரைக்கும் செலக்ட் ஆகுமா சார்? நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. எந்த இடத்துல நின்னு நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட் குடுக்குறீங்களோ அதுல இருந்து டாக்குமெண்ட் எண்ட் வரைக்கும் செலக்ட் ஆகும். சரியா? அதான் சார். அதான் ஓகே. ஸ்டோரியின் கணக்குல எது வரைக்கும் இருக்கோ அது அதான் நமக்கு என்ன. ஓகே சார், அதான் டவுட். Thank you sir. வேலன் சொல்லுங்க. சார் கேக்குதா? சொல்லுங்க சார். ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் காலம்னு இருக்கும் பாத்தீங்களா? வேர்ட்ல இருக்காதே சார், எக்ஸல்ல தான் அப்படி இருக்கும் ரோஸ் காலம். சார் வேர்ட்ல தான் சார் வரும். வேர்ட்ல வந்து நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணும்போது 2 rows 3 columns வச்சு டைப் பண்ணுவோம்ல, அது டேபிள் சார். அதான் டேபிள் போல டைப் பண்ணுவோம் பாத்தீங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் ஆல் கொடுத்து நோட்பேட் ++ல போடும்போது அது அதே மாதிரி ஃபார்மட்ல வருமா? இல்ல நோட்பேட்ல போட்டா டேபிள் ஃபார்மட்ல வராது சார், கண்டிப்பா இல்ல நான் நோட்பேட் ++ல கேக்குறேன். ஏன்னா நோட்பேட் ++ல இன்னொன்னுத்துக்கும் வந்து நமக்கு ஹிண்ட் பண்ணி காட்டிட்டே இருக்கும். ஒரு கோடிங் எழுதும்போது கூட ஹிண்ட் பண்ணி காட்டிட்டே இருக்கும். சோ அந்த வேர்ட்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போடும்போது இப்போ இது வந்து ரோஸ், இது வந்து காலம்ன்றது நோட்பேட் ++ ஃபெட்ச் பண்ணி காமிக்குமா அப்படின்றது என்னோட டவுட். இல்ல பாப்போம் சார். இல்ல சார், நாங்க நோட்பேட் ++ போட்டது கிடையாது. நோட்பேட்ல போட்டுருக்கோம் நாங்க. இல்ல நோட்பேட்ல வரது எனக்கு தெரியும். நோட்பேட் ++ல வருமான்றது ஒரு சின்ன இல்ல சார், நாங்க பார்த்தது இல்ல, பார்த்துட்டு சொல்றோம் சார். பார்த்துட்டு நாளைக்கு சொல்றோம் சார், கண்டிப்பா சொல்றோம். ஓகே தேங்க்யூ. அருண் சொல்லுங்க சார். என்னோட டவுட் என்னன்னா சார், இப்போ ஒரு பேராகிராஃப்ல 5 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அந்த பர்டிகுலர் லைன் 3rd லைன் 4th லைன் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஆனா அதை டெலீட் பண்ணிட்டு அதே இதுல நம்ம நியூ சென்டென்ஸ் வந்து கரெக்டா நம்ம டைப் பண்ணலாம். அப்படின்னா எப்படி? என்ன சருண் சொல்லுங்க, தெளிவா கேட்கல.
ஆக்சுவலா சார் இப்போ ஒரு பேராகிராஃப்ல வந்து 5 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ஓகே ஓகே. அது தேர்ட் லைன் வந்து நம்ம தப்பா டைப் பண்ணிட்டோம். நம்ம டைப் பண்ணி தான் தெரியாது தப்புன்ட்டு. அந்த பர்டிகுலர் தேர்ட் லைன்ல மட்டும் டெலீட் பண்ணிட்டு அதே பிளேஸ்ல கரெக்டான சென்டென்ஸ் டைப் பண்ணணும். அது எப்படி? சரி பண்ண. இப்ப அடுத்து எடிட்டிங் அதான் சொல்ல போறோம், நம்ம பேசிக்கலாம். சரியா? எடிட்டிங்ல வரும், கண்டிப்பா அது வரணும். அப்போ புரியலன்னு நீங்க திரும்ப கேளுங்க. சரியா? ஓகே தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே சார், வேற யாரும் இல்ல? இல்லையா? சரி ஓகே. ஒரு நிமிஷம். பாலாஜி அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. சாரி போயிட்டாரா? ஹேண்ட் ரைஸ் ஏங்க ரெட்மி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. யாருன்னு கேட்போம். சரி ரெட்மி சொல்லுங்க யாரு? ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேரு? சிவமாயன் சார், சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஒரு வேர்ட்ல இருந்துட்டு அடுத்தடுத்து கேரக்டர்ஸ் இது பண்ணாங்கல்ல, வேர்டு செலக்ட் பண்ணாங்க இல்லையா? ஆமா சார். அது வந்து அந்த அவர் கேட்டதை நான் கேட்கணும்னு நினைச்சேன், அவரே கேட்டாரு. அது எப்படி கரெக்டா நம்ம எப்படி மறுபடியும் இது பண்ணலாம்? அது எடிட்டிங்ல வரும் சார், இப்ப வரும். ஓகே ஓகே. என்ன கேட்டது ஒன்றும் புரியல. குமார் என்ன கேட்டாரு? இல்ல அருண் கேட்ட டவுட்டே அவர் கேக்குறாரு. சரி சரி ஓகே 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 ஓகே. பத்மா மேடம் சொல்லுங்க. மேம் சொல்லுங்க. சார் கேக்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். சார் இந்த கரண்ட் லைனை செலக்ட் பண்றதுக்கு என்ன சார்? கரண்ட் லைனை செலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன பண்ணணும்? அதாவது மேடம் நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லாம் தேவையில்லை. இப்ப ஒரு லைனை வந்து நீங்க கர்சர் மூவ் பண்றதுக்கு ஹோம் கொடுத்தீங்கன்னா பிகினிங்ல போகும், எண்டு கொடுத்தா லாஸ்ட்ல போகுமா இல்லையா? ஆமா சார். இப்ப அதே மாதிரி அந்த கர்சர் எங்க மூவ் ஆகுது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப ஹோம்ல நிக்கிறீங்க, கன்ஃபார்மா ஹோம்ல போய் நில்லுங்க. ஹோம் கொடுத்துட்டு இப்போ பிகினிங்ல நில்லுங்க. அந்த எண்டு கொடுக்கும் போது ஷிஃப்ட்டை புடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் அப்படியே செலக்ட் ஆயிடும். ஓ சரி சரி. அது கரண்ட் லைன். அந்த கரண்ட் லைனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் புடிச்சிட்டு எண்ட் கொடுக்கணுமா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் இல்ல மேடம், வெறும் ஷிஃப்ட் எண்ட் தான். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட் கொடுத்தீங்கன்னா அங்க இருந்து வெறும் ஷிஃப்ட் எண்ட் கொடுத்தீங்கன்னா போய்டும். ஏன்னா இப்ப நீங்க எக்ஸசைஸ் கொடுத்திருக்கீங்கல்ல சார், அதுக்கு ஆன்சர்ஸ்லாம் நாங்க எழுதுறோம்னா அந்த ஆன்சர்ஸ வந்து ரைட் கண்ட்ரோல் கொடுத்து அலைன் பண்ணிக்கிட்டு அப்புறம் போல்ட் ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு ஆன்சர்ஸ டைப் பண்ணிட்டு பண்றதுக்கு செலக்ட் பண்ணி தானே பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் கேக்குறேன். சரி ஓகே மேடம். அது வேணா கரண்ட் லைன் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோம் கொடுத்துட்டு ஷிஃப்ட் எண்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். அந்த லைன் செலக்ட் ஆயிடும். கரண்ட் லைன் வந்து செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆயிடும். ஆமா ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். சம்சுன் அவர் ஹேண்ட் ரைஸ். குமரவேல் ரொம்ப காத்தடிக்கு. குமரவேல் ஹலோ சொல்லுங்க சம்சுன் ஜி. சவுண்ட் கட் ஆயிடுச்சு சார். கேக்குதா? ஆமா, டேட்டா இதனால வெளியில போயிடுச்சு மீட்டிங் அவுட். ஆனா ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா வந்து அந்த கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கட்டுக்கு வந்து நீங்க டெபாசிட் கொடுத்தீங்கல்ல, அது வந்து கண்ட்ரோல் ரெண்டு இதுக்குமே ஒரே கமாண்ட் கொடுக்க முடியாதுன்றதுனாலதான் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப உள்ள இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். சரி, எது ரெண்டுக்கும் கட்டுக்கும் காப்பிக்குமா? ஆமா, அதாவது காப்பிக்கு வந்து கண்ட்ரோல் சி இருக்குல்ல, அதனால கட்டுக்கு கண்ட்ரோல் சி ஃபார் கட்டு, சி ஃபார் காப்பி ரெண்டுக்குமே ஒரே கமாண்ட் கொடுக்க முடியாதனால இந்த இது வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி அது கண்டிப்பா ஒரே இதுக்கு ரெண்டு கமாண்ட் கொடுக்க முடியாது. அதான் பாரு. சரி ஓகே ஓகே. தேங்க் யூ சார். ஓகே 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 சார், நீங்க அடுத்து எடுக்கலாம். ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம செலக்ஷன் இதெல்லாம் லைட்டா பார்த்துட்டோம். இதை நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்லபடியா உதவியா இருக்கும் நம்புறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங். இதை வந்து மெயினா எடிட்டிங்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, மெயினா நீங்க ஒரு விஷயத்த நம்ம அழிச்சிட்டு ஒரு விஷயத்த நம்ம புகுத்தணும். இதுதான் வந்து நம்ம எடிட்டிங்ல நம்ம மெயினா விஷயம் பண்ண போறோம். இல்ல நீங்க ஒன்றும் இல்லை, எல்லா விஷயமும் ஈஸியா பண்றாங்க, அதே நேரத்துல நமக்கு ஒரு புரியாத விஷயமா பண்ணிட்டு இருக்கும் போது தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் நடக்குது. இல்ல நமக்கு ஸ்கிரீன் ரீடர் என்ன அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம எடிட்டிங் பண்ண முடியும். அதே நேரத்தில் எடிட்டிங் மட்டும் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிற சமயத்துல எடிட்டிங்ல வந்து டெக்ஸ்ட் நேவிகேஷனுமே ரொம்ப ஒரு பார்ட்டா இருக்கு. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல டக்குன்னு நேவிகேட் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம எடிட் பண்ணி மாத்துறோம் அப்படிங்கிறது
இருக்கு சரிங்களா. அதே நேரத்துல செலக்ஷன் பண்றதும் இந்த இடத்துல பயன்படும். ஏன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் இடத்த நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியும் நம்ம டெலீட் பண்ற அளவுக்கு பண்ண முடியும் சரிங்களா. டெக்ஸ்ட் நேவிகேஷன் தெரிஞ்சிருந்தா ரொம்ப பேசிக் அடுத்த ஃபர்ஸ்ட் லெவல், அடுத்தது செலக்ஷன் பண்ண தெரிஞ்சிருந்தா அடுத்த லெவல், எடிட்டிங்ல போனீங்கன்னா அடுத்தது ஒரு லெவல். ஏன்னா இதுல வந்து மூணுமே நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயங்கள் நிறைய இருக்கு சரிங்களா. இப்போ இதுதான் வந்து நம்ம டெக்ஸ்ட் நேவிகேஷன் எடிட்டிங்ல இப்போ என்னங்கிறத பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து நம்ம எடிட்டிங்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெயினா க்ரஷர் அப்படிங்கிறத பத்தி நேற்று சொன்னேன் இல்லைங்களா. அந்த க்ரஷர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம டெலிட் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். அதே மாதிரி நம்ம கீபோர்ட்ல டெலிட் பண்றதுக்கு 2 பட்டன் இருக்கு சரிங்களா. அந்த 2 பட்டன் என்னென்ன தெரிஞ்சுக்குவோம். பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு பட்டனை வச்சு நம்ம டெலிட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இன்சர்ட்டுக்கு கீழே டெலிட்னு ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டனை வச்சு நம்ம டெலிட் பண்ண முடியும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல பண்ணா கொஞ்சம் அட்வான்ஸாகவும் டெலிட் பண்றது இருக்கு. இருந்தாலும் பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம பேக் ஸ்பேஸ் டெலிட் கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ மெயினா பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத நம்ம பேசிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன். Speech reading practice file.docs Microsoft Word. Heading level 1 sentences. Blank. Indian Association. Blank. 1. Apple is good for health. சரி. Is. Apple. Is. Good. For. Health. Apple is good for health. அப்படிங்கிறது பார்த்தாச்சு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன். இப்போ எந்த கேரக்டர்ல இருக்கேன். ஹெச் அப்படிங்கிற கேரக்டர்ல தான் இருக்கேன். இப்போ நான் ரைட்டரை கொடுக்குறேன். ரைட்டரை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இ அப்படிங்கிற ஏ எல் டி ஹெச் இதான் வந்து நம்ம ஹெல்த் அப்படிங்கிற ஒரு நான் இப்ப நோட்பேடுக்கு வந்துடுறேன். எதுக்கு இந்த ஒரு சென்டென்ஸை காப்பி பண்ணி Apple is good for health selected. செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். நோட்பேடுக்கு போவோம். Untitled note 5 blank blank 1. Apple is good for health. Apple is good for health. App is 1. A-P-P-L-E Apple is space G O-O-D good O-R-4 space E S-A-L-T-H Health dot Apple is good for health. இப்போ நமக்கு ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. 1. Apple is good for health. இப்போ இதுல வந்து கரெக்ட்டா படிக்குது. Apple is good for health ன்னு படிக்குது. கீழ வரீங்க. Apple is good for health. இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சரிங்களா. இப்போ இதை நம்ம எப்படி டெலிட் பண்றோம் அப்படிங்கிறது மெயினா பார்க்கும்போது கண்ட்ரோல் ரைட்டரை கொடுத்து ஒவ்வொரு வேர்டா படிக்கிறோம். Is good for health. இப்போ அந்த வேர்டுக்கு வந்துட்டோம். ஹெல்த்ங்கிற இது வந்து நமக்கு தப்பா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கர்சர் வந்து இப்போ எங்க இருக்கு. ஹெச்ல இருக்கு. இப்போ இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தா என்ன ஆகும், டெலிட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதா மெயினா இப்போ பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன். என்ன ஸ்பெல்லிங் போட்டிருக்குன்னு மெயினா படிப்போம். ஹெச்சுக்கு அப்புறம் இ எஸ் ஏக்கு பதிலா எல் எஸ் இருக்கு. ஏ எல் எல் டி ஹெச் ஹெச். இப்போ இந்த ஸ்பெல்லிங் இருக்கு. இப்போ இதுல நம்ம டெலிட் பண்ண வேண்டிய கேரக்டர் என்னன்னு கேட்டோம்னா எஸ் அப்படிங்கிற இடத்த டபுள் டெலிட் பண்ணணும் சரியா. இப்போ அந்த எஸ்ங்கிற கேரக்டர் நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எந்த பட்டன்ல டெலிட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். இப்ப பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ண போறீங்களா இல்ல டெலிட் கொடுத்து டெலிட் பண்ண போறீங்களா அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணணும். நம்ம இதுல ரெண்டையுமே பார்ப்போம். பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணனா எப்படி, டெலிட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம மெயினா இப்ப பார்ப்போம் சரிங்களா. இப்ப பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டோம்னா இப்ப நமக்கு பேக் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம ஒரு எழுத்துல நிப்போம், அந்த எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தை அழிச்சிரும். இப்ப நான் இப்ப வந்து எஸ்ல வந்து இப்ப கர்சர் நிக்குது. நான் ரைட்டரை கொடுத்து ஏக்கு வரேன். ஏல வரேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன். பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். எஸ்ங்கிறது ஸ்கிரீன் ரீடர் அனௌன்ஸ் பண்ணிருச்சு. நமக்கு இப்ப என்னாச்சு. எஸ் டெலிட் ஆயிடுச்சு. எஸ் டெலிட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்கிரீன் ரீடர் என்ன டெலிட் ஆச்சோ அதை நமக்கு அனௌன்ஸ் பண்ணும். இப்ப நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஓ எஸ் டெலிட் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம். அதை எஸ் நான் மறுபடியும் அங்க போட்டுக்கிறேன். வேற எங்கேயோ போட்டேன். இப்ப மறுபடியும் ஒரு எஸ் வந்து நடுவில் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் டெலிட் கொடுத்து நான் டெலிட் பண்ண போறேன். இப்ப பேக் ஸ்பேஸ் கொடுத்து நீங்க டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
நீங்க ஆஃப்டர் என்ன கேரக்டர் இருக்கோ அதுல நின்று நீங்க பேக் ஸ்பேஸ் கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல உள்ள கேரக்டர் நமக்கு டெலிட் ஆகும். அதே மாதிரி நீங்க டெலிட் கொடுத்து பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் அதே மாதிரி நான் வர்றேன். இப்ப நடுவுல ஒரு எஸ் வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், டெலிட் கொடுத்து நான் பண்ண போறேன். டெலிட் கொடுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எஸ்ல நிக்கிறேன். இப்ப எங்க நிக்கிறேன், எஸ். இப்ப நான் எஸ்லயே நிக்கிறேன். இந்த எஸ் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன எடுத்திருக்கோ அதுதான் டெலிட் ஆகும். அதுதான் ஸ்கிரீன் ரீடர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும். ஆனா நீங்க வந்து டெலிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா எதுல நிக்கிறீங்களோ அந்த கேரக்டர் நமக்கு கண்டிப்பா டெலிட் ஆயிடும். ஆனா ஸ்கிரீன் ரீடர் அனௌன்ஸ் பண்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் இருக்கோ அதான் அனௌன்ஸ் பண்ணும் உங்களுக்கு. இப்ப நான் என்ன டெலிட் கொடுக்குறேன், என்ன வருதுன்னு கவனிங்க, டீன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அப்போ உங்களுக்கு எஸ் டெலிட் ஆயிருக்கு, டி முன்னாடி வந்திருக்கு. டி வந்து முன்னாடி வந்தாச்சு. இப்போ நமக்கு இது கரெக்டா இருக்கான்னு பாப்போம். Apple is good for health. Apple is good for health. ஹெல்த்ங்கிறது கரெக்டா ஆயிடுச்சு. Apple is good for health. இதுதான் வந்து நம்ம ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணும்போது பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நீங்க நெக்ஸ்ட் கேரக்டர்ல நின்று டெலிட் பண்ணணும். டெலிட் கொடுத்தீங்கன்னா அதே கேரக்டர்ல நின்று நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா அடுத்த கேரக்டர் அனௌன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதான் வந்து பேக் ஸ்பேஸுக்கும் டெலிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இது நம்ம இப்படி டெலிட் பண்ணிட்டோம். சரியா? Apple is good. இதே மாதிரி நம்ம செலக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பார்த்தோம். எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதுல ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கறதுக்கு ஆப்பிள் இஸ் குட் அப்படிங்கிறது எனக்கு இங்க தேவையில்லைன்னு வச்சுப்போம். ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த். சரி, குட் நமக்கு தேவையில்லை, அழிக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றா பேக் ஸ்பேஸ் கொடுத்து அழிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆப்பிள் இஸ் குட் ஃபார் good is good. குட்னு இருக்கு. இந்த குட்டை நான் செலக்ட் பண்றதுக்கு ஏற்கனவே சொன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டரை கொடுத்தோம்னா ஒரு வேர்டு செலக்ட் ஆகும். good selected. செலக்ட் ஆயிடுச்சு, குட் செலக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த செலக்ட் ஆனதை நான் அப்படியே டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் selection removed. செலக்ஷன் அழிஞ்சிட்டு எஃப் நாங்க சொல்லிட்டோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த குட்ங்கிறது போயிடுச்சு. ஆப்பிள் இஸ் ஃபார் ஹெல்த்னு தான் இங்க இருக்கு. என்னன்னு பார்ப்போம். Apple is for health. இப்போ உங்களுக்கு ஒரு எழுத்து அழிஞ்சு போச்சு. சரிங்களா? இது வந்து இப்படி நீங்க ஒரு வேர்டு செலக்ட் பண்ணிக்கலாம். வேர்டு செலக்ட் பண்ணி ஒரு வேர்டு டெலிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க செலக்ஷன் எப்படி பண்ணாலுமே செலக்ஷன் எந்த டெக்னிக்கல்ல நீங்க பண்றீங்களோ எனக்கு ஒரு சென்டென்ஸே ஒரு லைனே வேணாம், Apple is for health selected. இந்த சென்டென்ஸே எனக்கு வேணாம் அப்படியே டெலிட் கொடுத்தீங்கன்னா carrot return selection removed. அழிஞ்சிச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம செலக்ஷன் பண்ணி நீங்க அழிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப கேட்டோம் ஸ்டோரி வந்து அதுல நடுவுல ஒரு பேராகிராஃப்ல ஒரு எழுத்து நமக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டா எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்க. ஒண்ணும் இல்ல, நான் அதே மாதிரி ஸ்டோரிக்கு போறேன். Reading practice file blank 10 JAWS is a screen mic no button space untitled notepad my documents items reading practice file docs Microsoft Word document page 1 section 1 sentences heading a thirsty crow heading. ஓகே, இப்போ நான் thirsty crowக்கு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ப்ரௌஸ் மோட் எப்படின்னு கேட்டார் சம்சுதீன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வேர்ட்ல வந்து ஹெட்டிங் லெவல் 1 அப்படிங்கிற ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டைல் கொடுத்ததுக்கு நமக்கு எல்லாம் ப்ரௌஸ் மோடுக்கு தெரியும். ப்ரௌஸ்ல வந்து ஹெட்டிங் நெட்ல போனால் ஹெச் கொடுத்தா போகும்னு ஒரு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அந்த ப்ரௌஸ் மோடு மாத்திரக்கு NVDAல என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரௌஸ் மோடு வந்துடும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் மறுபடியும் சாரி இன்சர்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். ப்ரௌஸ் மோட் மாறிடுச்சா? இப்போ நமக்கு டைப் பண்ணா எதுவுமே டைப் ஆகாது. ஆனா நீங்க ஹெட்டிங் லெவல் 1 போனோம் அப்படின்னா sentences a thirsty crow heading level 1. இப்போ நீங்க நேவிகேஷன் பண்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் நேவிகேஷன் எடுத்து பார்த்தோமா இல்லையா? அப்ப நமக்கு ஃபாஸ்டா மூவ்மெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பல டெக்னிக்கல் நீங்க கத்துக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஏன்னா டக்குன்னு இப்போ நம்ம ஒரு ஹெட்டிங்க்கு மூவ் பண்றோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம எளிமையா போய் படிச்சிட முடியும். அதே எடிட் மோட்ல கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் இன்சர்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மோடுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. பல நேரத்துல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல பயன்படுத்தலாம். ஆனா அது நோட் பேட்ல வருமா என்னன்னு தெரியல. my documents reading untitled notepad. நோட் பேட்ல இந்த மோடு வராது. சரிங்களா? 1 blank
From Neelan Star to everyone. My documents, items view list, reading reading practice file. இப்போ இதெல்லாம் மோட் மாத்திட்டோம் சரிங்களா. மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல அது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல ஒண்ணு இல்ல கண்ட்ரோல் டவுன் ஆர் கொடுத்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம். Blank. It was a hot summer day. A crow was very thirsty. He flew here and there. A crow was very thirsty அப்படினு சொல்லி ஒரு இது பார்த்தோம். இதுக்கு நான் டக்குன்னு போகணும் அப்படின்னா ஒண்ணு இல்ல நீங்க வந்து From Samsadinas to everyone. Thanks sir alert. இப்போ நமக்கு A crow was very thirsty அப்படின்னு இருக்கு. இந்த thirsty-ங்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், டக்குன்னு போய் அங்க thirsty-ங்கிற இதுல ஏதாவது மாத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஒண்ணு இல்ல ஆல்ட் டவுனர் கொடுத்து ஒரு சென்டென்ஸ் பையா படிங்க. A crow was very thirsty. அந்த சென்டென்ஸ் போயிட்டேன். thirsty-ங்கிறது கடைசியில இருக்கு. நான் அடுத்த ஆல்ட் டவுனர் கொடுத்து போறேன். He flew here and there in search of water. He flew and in search of water. நான் சொல்லுங்க. ஒரு ஸ்கிரீன் தெரியலன்ற மாதிரி அம்மா இது போட்டிருக்காரு வேலன். ஸ்கிரீன் தெரியலையா? நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கீங்களா? Restore R. Maximize unavailable reading practice file. அதாவது black கலர்ல இருந்தா அவருக்கு தெரியலையா என்னமோ அவரு. ஓ அவர் அப்படி அனுப்பிச்சிருக்காரு இது தெரியல அப்படின்ற மாதிரி. சரி ஓகே மத்தது 12:06 p.m. கேளு பாப்போம் black-ஆ இருக்கறனால தெரியலையான்னு கேளு. ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க வேலன். சொல்லுங்க சார். ஆக்சுவலி வீடியோ வராத வச்சு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுது சார் அடிக்கடிக்கு. ஓ என்ன சார் எந்த வீடியோ சார்? அவரோட ஸ்கிரீனா? அந்த ஸ்கிரீன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அந்த டெக்ஸ்ட்லாம் எடிட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன் வராத வச்சு இங்க வீடியோ மொபைல் ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுது. ஆடியோ மட்டும் தான் வருது. இல்ல மொபைல் ஸ்கிரீன் வந்து From Karthik and Yapan to everyone. It's normal alert. எல்லாருக்கும் அது மொபைல்ல எதுவும் பிரச்சனை பார்க்கணுமே சார். இது மொபைல்ல நீங்க வந்து ஸ்கிரீன் ஆஃப் உடனே வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. செகண்ட்ஸ் மாத்தி வச்சீங்கன்னா சார் அப்படி இல்ல. வீடியோ வந்துட்டு இருந்தா ஸ்கிரீன் ஆஃப் ஆகாது மொபைல்ல. வீடியோ வரல. இப்போ நாங்க வீடியோ ஷேர் பண்ணல சார். நாங்க ஸ்கிரீன் மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கோம். ஸ்கிரீன் மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே சார். ஓகே. இப்போ இதுல thirsty அப்படிங்கற இது பார்க்கணும். நான் அடுத்த சென்டென்ஸ் வந்து கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ கொடுக்கிறேன். Dot. Thirsty. டக்குனு இந்த இடத்துக்கு வந்துட்டோமா? இந்த இடத்துல போய் நம்ம HTHI from SRSTY இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணா நம்ம எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்படி நீங்க மூவ்மெண்ட் பண்றத டக்குன்னு நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணி ஒரு பேராகிராஃப் ஆகட்டும் ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். சரிங்களா? இதான் அந்த பேராகிராஃப்ல அடுத்த பேராகிராஃப் போணுமா கண்ட்ரோல் டவுன் ஆர் பண்ணுங்க. There was a pitcher under the tree. There was some water in the pitcher. He was very happy to see the pitcher. Blank. He tried to drink water but the level of water was low. His beak could not reach the water in the pitcher. He thought of a plan. He dropped some pebbles. இந்த பெப்பல்ஸ் அப்படிங்கறதுக்கு பதிலா நான் ஸ்டோன்ஸ் மாத்தணும்னு நினைக்கிறேன். பெப்பல்ஸ்னா கல்லு தான். இல்ல ஸ்டோன் மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் டவுனர் கொடுத்து பார்க்கறேன். His beak could not reach the water in the pitcher. ஒரு சென்டென்ஸ் படிச்சிருச்சு. He thought of a plan. He thought of plan. He dropped some pebbles. He dropped some pebbles அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம கர்சர் எங்க இருக்கும்? ஹீல இருக்கு. அப்படியே கண்ட்ரோல் ரைட் ஆரோ கொடுக்கிறேன். Drop some pebbles. Pebbles இருக்கு. நான் pebbles ஃபுல்லா செலக்ட் பண்றேன். Pebbles selected. Stones அடிக்கிறேன். STONES. He dropped some stones. He dropped some stones ன்னு மாறிடுச்சு. Selenex has joined the meeting alert. இப்போ இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். He dropped some stones அப்படின்னு நான் மாத்திட்டேன். சரிங்களா? He tried to drink water but the level of water was low. His beak could not reach the water in the pitcher. He thought of a plan. He dropped some stones. ஓகே. நமக்கு ஒரு விஷயம் இங்க எடிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்க பல விஷயத்தை நீங்க எடிட் பண்ணலாம். சரிங்களா? இதான் வந்து எடிட்டிங்ல மெயினா இந்த விஷயம் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது எடிட்டிங்ல வந்து மேக்ஸிமம் இதுதான். செலக்ஷன் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல ஏதாவது புரிதல் ஏதாவது டவுட் கேட்கணுமா அப்படின்னா வேணா கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வேணா பார்க்கலாம். சோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இப்போ செலக்ஷன் சார் எடுத்தாங்களே செலக்ஷன் எடிட். PNR has joined the meeting alert. Pauline Mary raised hand alert. Two participants raised hand alert. கௌலின் மேடம் சொல்லுங்க. கௌலின் மேரி மேடம் கேக்குது மேடம். Vote off.
சார் இந்த பெப்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு தானே அந்த இடத்துல எழுதணும், இல்ல அது செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்டோன்ஸ் எழுதணுங்களா? இல்ல செலக்ட் பண்ணிட்டு நீங்க டெலீட் பண்ணி எழுதினாலும் பரவாயில்ல, அப்படியே எழுதினாலும் அது மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் சி வி இதை பார்த்தோம் இல்லையா? கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு, சினா காப்பி, வீனா பேஸ்ட் பார்த்தோம். இஜெட்டுங்கிறதுக்கும் என்னன்னு ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். அப்ப கொஞ்சம் எளிமையா இருக்கும் நான் நினைக்கிறேன். Speech mode talk. Reading. Indian Association for the Blind. Blank. Heading level 1 sentences. இப்போ இந்த டாக்குமெண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. Two line Mary raised hand 2. இதுல வந்து நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்றோம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலக்ட் பண்றோம். 902 characters selected. 902 character selected வந்துருச்சு. நீங்க தெரியாதனமா வந்து கண்ட்ரோல் சி கொடுக்குறோம் ஏதோ ஒன்னு பண்ண போறீங்கன்னு நினைச்சு ஸ்பேஸை கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க என்ன ஆகும்னா செலக்ட் பண்ணது அத்தனையுமே அழிஞ்சிடும். ஏன்னா செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிட்டு வேற ஒன்று நடந்துரும். சரிங்களா? இதுதான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தா கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஆனா இது நீங்க உடனே கவனிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அன்டு அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ணீங்களோ ஆக்ஷன் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் நமக்கு அன்டு அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வச்சிருக்காங்க. அதுதான் கண்ட்ரோல் இஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. பல வாரி இடத்துல வந்து நீங்க ஒரு சில விஷயம் டக்குன்னு டெலிட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். நீங்க திரும்பி வர வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் இஜெக்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப கொடுத்துட்டேன், இப்ப கண்டிப்பா வந்திருக்கும். Indian Associate blank heading level 1 sentences blank 1 apple is good for health. இப்ப இது மாதிரி நமக்கு திரும்பி கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஆனா செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா செயல்படணும். நீங்க இப்ப பிக்சருங்கிறத செலக்ட் பண்ணி ஸ்டோன்ஸ் டைப் பண்ணாலுமே அது அழிஞ்சிட்டு மாறிடும். சரிங்களா மேடம்? இதான் வந்து மெயின் விஷயம். அடுத்து வேற ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சார் சொல்லுங்க. வேலன் சார் சொல்லுங்க சார். Hand alert. Participants raised hand alert. வேற சார் சொல்லுங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்க. நான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க உங்களோட மைக் மியூட்ல இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார் கேக்குதா சார்? சொல்லுங்க சார். மல்டிபிள் ஃபைல்ஸ் ரீநேம்ன்ற டாபிக் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்ல நெக்ஸ்ட் வர டாபிக்ல வருமா சார் அது? ஃபைல் ரீநேமா? ஃபைல் ரீநேம். மல்டிபிள் ஃபைல்ஸ் ரீநேம் சார். சிங்கிள் ஃபைல் ரீநேம் கேக்கல, மல்டிபிள் ஃபைல்ஸ் ரீநேம். இப்போ ஒரு 100 ஃபைல் இருக்குனா புரியுது சார். ஃபைல் ஃபோல்டர் மேனேஜ்மென்ட்ல வரும் சார். இப்போ அது எடுக்கல நாங்க. ஓகே சார். ஓகே சார். From Karthikeyan R to everyone. Karthikeyan.rpr alert. வேற யாரா கேக்குறாங்களா? 2-3 பேர் இருக்காங்க. கேட்காங்க சார். ரெட்மி சொல்லுங்க. 2 participants raised hand alert. ரெட்மி சொல்லுங்க. Violent star has lowered hand alert. சொல்லுங்க. இப்போ வந்து அந்த கேரக்டர் டெலிட்டும் டெலிட் பண்ணி அழிக்கிறதும் பேக்ஸ் பட்டன் கொடுத்து அழிக்கிறதும் ஒரு ஸ்பெல்லிங் சொன்னீங்க. இப்போ ஏபிபிஎல்இ ஆப்பிள் இருக்குன்னா இப்போ ஏபிபிஎல்இ அந்த இன்ற வார்த்தையை நம்ம அழிக்க போறோம். அதுக்கு நேரம் கர்சரை வச்சுட்டு டெலிட் பண்ணோம்னா எல் வந்து லாஸ்ட்ல இருக்கனால அதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்களா? அது என்னன்னு எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க சார். இப்போ சொல்லுங்க. அந்த நம்ம எந்த கேரக்டர் நேரம் வச்சு நம்ம டெலிட் கொடுக்குறோமோ அந்த கேரக்டர் நேம் சொல்லாம அதுக்கு முந்தின உள்ளதுதான் லாஸ்ட் அதுதான் சொல்லுவோம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. சரிங்க சார். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சார்? அவரு சார் சொன்னது வந்து டெலிட் கொடுத்தா வந்து உங்களுக்கு அடுத்து இருக்க கேரக்டர் தான் சொல்லும். இப்போ இ இருக்குன்னா இல டெலிட் கொடுத்தீங்கன்னா எல் சொல்லாது. கரெக்ட் தானே சார்? மோகன் சார் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். Speech mode talk. இப்போ நோட்பேட் ஆன் Run dialog untitled restore untitled notepad A P P E apple A P P L E. இப்போ ஈல நிக்கிறேன் சார். ஓகேங்களா? ஓகே. இப்போ நிக்கிறீங்க. இப்போ வந்து நீங்க எல்ல டெலீட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈல தான் நிக்கணும். அப்ப நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ல டெலீட் ஆகும். பேக் ஸ்பேஸ் பட்டன் இருக்கு இல்லையா? அத கொடுத்தீங்கன்னா இப்ப எல்ன்னு சொல்லுச்சு இல்லையா? அப்ப உங்களுக்கு எல்ல டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப ஆனா இதே நீங்க P E carriage return E P P A P P E A P P E ன்னு இருக்கு. சரிங்களா? நான் இதுல வந்து இந்த ஒரே ஒரு P டெலீட் பண்ணனும். P
E P. இப்ப P-ல நின்னு delete இப்ப வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்தனா என்ன ஆகும்னா முன்னாடி உள்ள P delete ஆகும். அதே நேரத்துல நான் delete கொடுத்தனா அந்த P delete ஆகும். P-ல தான் நிக்கிறேன் இப்ப கரண்டா. ஆனா delete பட்டனை கொடுத்தனா என்ன ஆகும்னா delete ஆயிட்டு இதுக்கு அடுத்தது என்ன கேரக்டர் இருக்கோ அதான் சொல்லும். கவனிங்க. இப்ப ஈன்னு சொல்லுச்சா? அப்ப உங்களுக்கு Mohan Raj has joined the meeting alert. P delete ஆயிடுச்சு. ஆனா E தான் அங்க நிக்குது. அந்த சைடு வந்து நிக்குது. கர்சர் வந்து அதே இடத்துல நிக்கும். E பின்னாடி இருந்து முன்னாடி வந்துரும். அப்படி வரும். ஓகே சார். புரியுதுங்களா சார்? ஓகே ஓகே. ஓகே. A blank selection removed. ராமசேகர் சார் சொல்லுங்க. அது பேக்ரவுண்ட் சவுண்ட் அதிகமா இருக்கு. ஒரு மாதிரி புஷ்னு சவுண்ட் கேக்குது. அது Erased hand alert. Redmi has lowered hand alert. என்ன சவுண்ட் கேக்குதா? இல்ல அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு மாதிரி புஷ்னு காத்து அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். இல்ல இப்ப எதுவும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நாங்க இப்பதான் அன்மியூட் பண்ணோம். நான் அப்பவே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அது வரும்போதே பண்ணிட்டேன். ஓகே ஓகே. கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஓகே சார். Thank you. Sam Sadinas has lowered hand alert. Edit focus multi-line blank 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 edit blank blank edit blank 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 edit blank. இப்போ வந்து ஒண்ணுல எடிட்டிங்ல ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பாத்துருவோம். அதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் மட்டும் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு என்னன்னு பாத்துருவோம். இதுல எடிட்டிங்ல வந்து ஒண்ணும் இல்ல ஸ்பிளிட்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட்டிங் லைன்ஸ். இப்போ வந்து ஒரு நிறைய லைன் இருக்கு. ஆனா அந்த லைனை பூரா நான் ஒண்ணு சேர்க்கணும் அப்படியே இருக்கலாம். இல்லை அந்த லைனை பிரிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சரிங்களா? இப்போ அப்படி கண்டிப்பா ஒரு சில விஷயத்துல நிறைய இடத்துல சிச்சுவேஷன்ஸ் வரும். அதை நம்ம எப்படி பண்றதுன்னு நிறைய பேருக்கு புரியாம இருக்காங்க. அதை நம்ம டக்குன்னு எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா எளிமையா பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சின்ன சென்டென்ஸை 2 லைன்ல டைப் பண்றேன். ஆனா அந்த 2 சென்டென்ஸுமே ரிலேட்டடா இருக்கும். சரிங்களா? டைப் பண்ற கவனிங்க. R A J U Raju space I S S V E R Y very G O O D good B O Y boy dot. இப்ப கரண்ட் லைனை படிக்கிறேன். Raju is very good boy. Raju is very good boy. என்டர் கொடுத்துறேன் இப்ப. Raju is very good blank. Raju is very good blank. என்டர் கொடுத்து கீழே வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்த சென்டென்ஸ் டைப் பண்றேன். H E E H H E E space I S S space S E U D Y I N G studying space 7 E H 7 S E A N D R R A R D R dot. இப்போ நான் கரண்ட் லைனை படிப்போம். He is studying 7th standard. He is studying 7th standard அப்படினு டைப் பண்ணிருக்கேன். இப்போ நான் Raju is very good boy. He is studying 7th standard. இது வந்து என்னன்னா ஒரே பேராகிராஃப்ல ஒரு டைப் பண்ண வேண்டிய சென்டென்ஸ் தான். ஆனா நம்ம அடுத்தடுத்த லைன்ல இருக்கு. இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த லைனை வந்து நான் என்ன பண்ணணும், லைனை ஜாயின் பண்ணணும். இந்த லைனை எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பொறுத்தளவு இது ஒவ்வொரு பேராகிராஃபா தான் காமிக்கும். இது எப்படி நம்ம ஜாயின் பண்றது அப்படிங்கறத நம்ம மெயினா பாத்துருவோம். Raju is very good boy. Raju is very good boy இருக்கு. இத நான் வந்து ஒரே லைன்ல He is studying 7th standard. கொண்டு வர போறேன். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Raju is very good boy. இந்த லைன்ல வந்து ஹோம் கொடுக்குறேன். ஆர்ல இருக்கு. ஆனா இதே வந்து எனக்கு லாஸ்ட்ல தான் வரணும். நான் லாஸ்ட்ல எண்ட் கொடுத்து போறேன். Carriage return. கேரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? இப்போ இதுல வந்து என்னன்னா டாட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் கண்டிப்பா வேணும் இல்லையா? அப்ப நான் ஒரு லெஃப்ட் ஏரோ கொடுத்து பார்க்கிறேன். டாட் இருக்கு. Carriage return. இதுல ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல வேணும். இந்த இடத்துல தான் அந்த சென்டென்ஸ் ஜாயின்ட் ஆகணும். இப்போ கீழே இருக்கிறத மேலே இழுத்துட்டு வரணும். எப்படி இழுத்துட்டு வர்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு கமாண்ட் கேரக்டர் அழிக்கிறது 2 விதமா சொன்னேன். பேக் ஸ்பேஸ் அண்ட் டெலீட் கொடுத்து அழிச்சா கண்டிப்பா நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். இப்ப டெலீட் கொடுத்து அழிச்சோம்னா என்ன ஆகும்னா கர்சர் அங்கேயே தான் நிற்கும். பின்னாடி இருக்கிற வேர்டை இழுத்துக்கிட்டே வரும். வேர்ட் ஆர் கேரக்டர் ஏதோ ஒன்று அப்படியே இழுத்துக்கிட்டே வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்சர்ட்டை கொண்டு வந்து நிப்பாட்டும். இதான் வந்து டெலீட் பண்ற வேலை நடக்கும். ஆனா பேக் ஸ்பேஸுக்கு கர்சரை தள்ளிக்கிட்டே முன்னாடி போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு கர்சர் இதே இடத்துல நிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், பின்னாடி இருக்கிற எழுத்தை நான் இழுத்துக்கிட்டு மேலே கொண்டு வரணும். ஒரு டெலீட் பட்டனை கொடுக்குறேன். இப்போ என்ன வருது நடக்குதுன்னு பாருங்க. ஹெச்ன்னு சொல்லிடுச்சு. எப்படி ஹெச்ன்னு சொல்லிச்சுன்னா கீழே இருக்கிற சென்டென்ஸை மேலே
அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த லைன்ல வந்து நிப்பாட்டிச்சு. இப்ப ஒரே லைன்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னு நம்ம கரண்ட் லைன் படிச்சு பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். Raju is very good boy. He is studying 7th standard. இப்போ ஒரே லைன்ல வந்துருச்சு, ஒரே லைன்ல வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம லைன் வந்து கட் பண்ணியிருந்தா நீங்க டெலிட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எளிமையா நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே ஸ்ப்ளிட் பண்ணணும் வேண்டாம். Raju is very good boy. He is studying 7th standard. வந்துருச்சு. எனக்கு வந்து அடுத்த சென்டென்ஸ் போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்ட்ரோல் ரைட்டரை கொடுத்து Is very good boy. கீழே வச்சு ஒரு என்டர் அடிச்சீங்கன்னா கீழே வந்துரும். Raju is he is studying Raju is he is studying 7th இந்த standard. மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம எடிட்டிங்ல இதுவும் ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு லைனை வந்து ஸ்ப்ளிட் பண்றது, அதே மாதிரி ஜாயின் பண்றது, இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த எடிட்டிங்ல பண்ணிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் பேசிக்கான விஷயம் எடிட்டிங்ல இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நேற்று வந்து இந்த டெக்ஸ்ட் நேவிகேஷன் அப்படிங்கிற எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுலயே வந்து ரீடிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் போட்டிருப்பேன். அதை நம்ம எப்படி பண்றது இப்ப நான் சொல்றேன். நீங்க அதை கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி எடிட்டிங் அதுலயும் போய் எக்ஸசைஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ராணி கேக்குறாங்க. குமரவேல் சார் இந்த சொல்லுங்க ஜான்சி ராணி. சார் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. சார் நீங்க வந்து இப்ப 2 சென்டென்ஸ் டைப் பண்ணீங்கல்ல? ஆமா. ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணிட்டீங்க. இப்ப ஸ்டடியிங் 7th ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு தானே நம்ம அடிக்கணும். நீங்க ஹீக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு அடிச்சீங்களா சார்? அடுத்த சென்டென்ஸ் வந்து டைப் பண்ணா நம்ம அப்படி டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க? இல்ல அதாவது மேல இருக்கு இல்லையா, Raju is very good boy. Raju is good boy இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே அந்த சென்டென்ஸ் வரணும். அததான் சொன்னோம். அது எண்ட் கொடுத்தோம்னா லாஸ்ட் Carriage return space. Carriage return. அங்க வச்சு ஒரு delete பட்டனை கொடுத்தீங்கன்னா கீழ இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே மேல வந்துரும். சரிங்களா? Raju is very good boy. He is studying 7th standard. அந்த ஒரு லைன்லயே வந்து அந்த 2 சென்டென்ஸ்மே இருக்கு. இந்த மாதிரி வேணுங்கிற சென்டென்ஸ் சென்டென்ஸ் அடுத்து ஒரு சென்டென்ஸ் அடிக்கணும், அடுத்த ஒரு சென்டென்ஸ் அடிக்கணும் அப்படினா அதே மாதிரி நீங்க எண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல போய்டும். Blank dot blank ஸ்பேஸ் விட்டு இன்னொரு சென்டென்ஸ் space is o m I coming space f o f m a d u r a I match. Raju is very good boy. He is studying 7th standard. He is coming from Madurai. On sir. வந்துச்சு, ஒரே லைன்ல வந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சரியா? நீங்க அப்ப வந்து உங்க வாய்ஸ் விட்டுட்டு கேக்குது. சரி ஓகே ஓகே, உங்க வாய்ஸ் ரொம்ப விட்டுட்டு கேக்குது. அதனால வந்து கேட்டேன் சார். அதே மாதிரி சார் அதுக்கப்புறம் வந்து டெலீட் கொடுத்தீங்கல்ல? சரிங்க. அப்ப நீங்க வந்து டெலீட் கொடுக்கும்போது அந்த சென்டென்ஸ் டெலீட் ஆகாதா? அங்க ஜாயிண்ட் தான் ஆகுமா? அது ஒண்ணும் ப்ராப்ளம் ஆகாதா? நான் டெலீட் பண்றது வந்து blank இடத்துல தான் வச்சு டெலீட் கொடுக்குறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே டெலீட் ஆகாது. அங்க இருந்து இழுத்துட்டு வந்து டக்குன்னு இந்த கர்சர் பக்கத்துல ஹெச்னு வரும்போது நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்க இடத்துல நிக்கும். சரிங்களா? ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அதுதான். Thank you. ஓகே. Vishnupriya H. Bhat has left the meeting alert. சரி ஓகே. Vishnupriya H. Bhat has joined the meeting alert. ஓகே ஓகே. வேலன் சார் சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி இப்போ இந்த 4 days செமினார் கண்டக்ட் பண்றீங்களா சார்? 6 days 6 days செமினார் செமினார் கண்டக்ட் பண்றீங்கல்ல, இதுல முடிஞ்ச அளவுக்கு டைனமிக் டாப் HTML டைனமிக் டாப் பத்தி ஒரு பார்ட் கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே, ஆக்சுவலி வேலன் சார் ஒன்று சொல்லிடுறோம். நீங்க கேக்குறது எங்களுக்கு புரியுது. இது வந்து பேசிக்கா இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நீங்க கேக்குற அந்த கிளாஸ் இருக்கு. அது ஒரு தனி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். இன்டர்நெட் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான் சார். அடுத்து இன்டர்நெட்னு ஒரு கோர்ஸ் வரும். அதுல வந்து கண்டிப்பா HTML இருக்கு. HTML பிக்சர் ஆட் பண்ற வரைக்கும் வச்சிருக்கோம். நாங்க டேபிள் எல்லாமே இருக்கு சார். ஓகே थैंक यू சார். ஓகே. இப்ப டைனமிக் சார் ஓகே. ஓகே சார். 3 participants raised hand alert. Okay, 2 participants raised hand alert. Jansi Rani has lowered hand alert. சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து ரீடிங் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பாத்துக்குவோம். அதுக்கப்புறம் நீங்க என்னங்கறத பாத்துக்கலாம். சரிங்களா? அது என்னென்ன क्वेश्चन இருக்கு அப்படின்னு நம்ம போர்ல பாத்துக்கலாம். Untitled notepad.
Run.d desk local disk D I Ultimate run as IAB online training e-certif Velan star has lowered hand 12th English Suganya has joined the meeting alert IAB online training e-certificate exercises.zip 20 12th English 2019 IAB 2 1 text items reading exercise 1 of 3 reading exercise னு போட்டுருக்கேன். இப்போ நம்ம பண்ண சொன்னது முதல்ல 1 navigation 2 navigation instructions reading exercise items the buoyancy question and answer docs 1 of 2 question and answer அப்படின்னு இருக்கு. The boy and the apple tree docs 2 of 2 the boy and the apple tree அப்படின்னு ஒரு வேர்ட் ஃபைல் இருக்கு. சரிங்களா? the boy and the apple tree னா just a story தான் அங்க இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி question and answer docs 1 of 2 question and answerல போய் ஃபர்ஸ்ட் என்ன பாப்போம். Read a question and answer docs Microsoft Word document edit multi-line page 1 section 1 Indian Association for the Blind Madurai. ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து Indian Association for the Blind னு போட்டு டவுன்லோட் பண்றேன். Reading exercise. Write your name below. Write your name below. Blank. Type பண்ணுங்க. Note, open to the boy and the apple tree file and read the full story. Redmi has left the meeting alert. Note, open to the boy and the apple tree file and read the full story and answer the following questions given below. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அந்த boy and the apple tree ஃபைலை ஓபன் பண்ணி ஸ்டோரியை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு question and answer எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நீங்க அப்ப நம்ம question and answer first question என்ன இருக்குன்னு பாப்போம். Blank. 1. What is the size of tree explained in the story? What is the size of tree explained in the story அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டோரியில ஒன்று சொல்லியிருக்கோம். அதை நீங்க has left the meeting. Answer அப்படின்னு போட்டுக்க அந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? 2. After the boy grown up, what he asked to the tree? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கு. ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அந்த 10 கொஸ்டினை நீங்க என்ன பண்ணணும்? Reading practice file. 2. India is my country. 1. Question and reading practice file. Reading blank. 1. Apple question and reading exercise. I read the boy and the apple. Reading the boy and the apple tree. Docs Microsoft Word document edit multi-line heading level 1 page. Heading level 1 the boy and the apple tree. ஸ்டோரி இருக்கு. உங்களுக்கு பேராகிராஃப் வைஸா படிக்க தெரியும். கண்ட்ரோல் டவுன் ஆர கொடுத்தீங்கன்னா அப்படியே blank. A long time ago there was a huge apple tree. A little boy loved to come and play around it every day. He climbed to the treetop, ate the apples and took a nap under the shadow. He loved the tree and the tree loved to play with him. Time went by. The little boy had grown up and he no longer played around the tree every day. இப்போ இந்த ஒரு பேராகிராஃப் படிச்சு முடிச்சிச்சு. இந்த மாதிரி நீங்க பேராகிராஃப் வைஸா படிச்சாலும் சரி, உங்களுக்கு சென்டென்ஸ் வைஸா படிச்சாலும் நீங்க அந்த மாதிரி படிச்சுக்கலாம். சரிங்களா? Blank. One day the boy came back to the tree and he looked sad. அடுத்த பேராகிராஃப் blank. Come and play with me, the tree asked the boy. இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து இத லைன் பை லைனா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க பேராகிராஃப் வைஸா படிக்கலாம் இல்ல சென்டென்ஸ் வைஸா படிக்கிறதாலும் படிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு பெரிய ஸ்டோரி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வைஸா படிங்க, இல்ல மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வைஸா படிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். சரிங்களா? Blank. I am no longer a kid. I do not play around trees anymore, the boy replied. முதல்ல இந்த கதையை ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டினை போய் பாருங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு எளிமையா புரியும். அந்த கொஸ்டினை போய் பார்க்கறதுக்கு இந்த ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணி Alt tab கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு reading practice file docs my reading exercise icon 4 of 10 question and answer docs Microsoft Word icon 5 of 10 question and answer docs Microsoft Word answer 3. What is the fourth word? Answer. இங்க ஆன்சர்னு எழுதிப்பா, அந்த ஆன்சருக்கு லாஸ்ட்ல நீங்க எழுதினா போதும். சரிங்களா? இதான் வந்து நமக்கு இந்த எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எடிட்டிங் எக்ஸர்சைஸ் the boy and the apple tree reading practice file docs Microsoft Office no button no space reading exercise items view list the boy and the apple tree docs items 1 navigation instruct 2 2 editing 2 of 6 editing items view list 5 editing 4 editing 5 editing instructions NVDA doc 2 of 2 இதுலயும் வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸர்சைஸ் தான் கொடுத்திருக்கேன். 4 editing instructions NVDA Microsoft Word document edit multi-line blank blank page 1 section 1 blank நான் கண்ட்ரோல் பேஜ்ல கொடுத்து பேஜுக்கு போயிடுறேன். page 2 section 2 blank section 2 blank page 3 contents link goal 4 goal section 1 4 out of link link section 2 5 out of link link summary and takeaway 6 out of link page 2 blank page 3 content link goal 4 out of link link section 1 4 link section 2 5 out of link link summary and takeaway 6 new page section break blank page 4 section 3 write your name below write your name below write the start time below heading level 1 goal to make you thorough with the concept of cursor behavior while deleting the text by using delete key and NVDA behavior while deleting text. Heading level 1 section 1.
Heading level 4 instruction. Please correct the second sentence using the first one. இதுல வந்து என்னன்னா ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. ஒண்ணு வந்து கரெக்டா இருக்கும், ஒண்ணு தப்பா இருக்கும். அது என்னன்னு பாப்போம். Blank 1. Honesty is the best policy. Honesty is the best policy கரெக்டா இருக்கு. Spelling error. Honesty is the spelling error best policy. Honesty is the best policyங்கறத தப்பா டைப் பண்ணிருக்காங்க. அதை நீங்க எடிட் பண்ணி ரைட் ஆர் லெஃப்ட் ஆர் கொடுத்து நீங்க மாத்தணும். நிறைய விஷயங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு எளிமையா புரியும். அதுக்காக நீங்க தெரியுங்கிறதுக்காக கட் காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அது வந்து பிரயோஜனமே இல்லை. எளிமையா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன இருக்கோ அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ்ல கர்சரை வச்சு நீங்க எடிட் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு புரியும் எதை மாத்தணும், எப்படி மாத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். சரியா? Blank 2. Practice makes man perfect. Practice makes man perfect. Practice makes man perfect. இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாத்திருக்கு. சரிங்களா? இப்போ நான் இதே வந்து நான் சும்மா அதை மாத்தி பாக்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹோம் கொடுக்குறேன். Spelling error. P இருக்கு. R A A. A ரெண்டே போட்டுருக்காங்க. Out of spelling error space. Spelling error T C T I C E. Out of spelling error இந்த மாதிரி space. இருக்கு. நான் என்ன பண்ணேன், A வந்து தப்பா இருக்கு. T C. Out of spelling error A. Out of C. Practice. Practice. சரியாயிடுச்சு. ஏன்னா கரண்ட் வேர்டை நான் அப்படியே செக் பண்ணிக்கிட்டேன். கண்ட்ரோல் ரைட்டர் கொடுப்போம். Spelling error make S. Make S ன்னு இருக்கு. M M M A. ரெண்டு M இருக்கு. M M. இந்த M டெலீட் பண்ணிடுறேன். M A K E S. Out of spelling error space. Spelling error S. S வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. நீங்க அதை டெலீட் Out of பண்ணி spelling error space. S. Makes. Makes வந்துருச்சு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ரைட் ஆரோ. Ma. Space M A space N space N space spelling error P. Out of N. Man. Space spelling error P E R F F E F. Out of spelling error E. Perfect. Practice makes man perfect. இப்போ அந்த லைனை சரி பண்ணியாச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா டெலீட் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எப்படி டெலீட் பண்ணா என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. 2 எக்ஸசைஸ் இருக்கு. எளிமையா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இதுல ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்கு. நம்ம கொடுத்தது 2 தான். சும்மா ட்ரை பண்ணுங்க, என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம். Jancy Rani has left the meeting alert. Okay. Jancy Rani has joined the Microsoft Office. No button space. 2 editing items view list. 4 editing instructions. 5 editing instructions. NVDA dot 2 of. சரி குமரவேல். சார் சொல்லுங்க சார். இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸ் பத்தி சொல்லியாச்சு. சரி இப்போ क्वेश्चन ஆன்சர் செக்ஷன் வச்சுக்கலாம் சார். क्वेश्चनனா ஐ மீன் டவுட். ஏதாவது டவுட் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா சொல்லுங்க. இப்போ 2 விதமா கேட்கலாம் சார். நேத்து நேவிகேஷன் எடுத்துருக்கோம், இன்னைக்கு எடிட்டிங் அண்ட் செலக்ஷன் எடுத்துருக்கோம். இது வரைக்கும் 2 கிளாஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ப்ளஸ் நேத்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆகாம கூட இருந்திருக்கலாம். அதுல என்ன டவுட்னாலும் இப்போ கூட கேட்கலாம். நீங்க அதுக்கான டைம் இது சொன்னீங்கன்னா கண்டிப்பா பார்த்துடலாம். நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்த கிளாஸ்ல உள்ள என்ன டவுட்னாலும் கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. Ultimate or unraised hand alert. 2 participants raised hand alert. 3 participants raised hand alert. சொல்லுங்க அருண். ஹலோ. நான் பேச போறேன். Redmi has joined the meeting alert. சொல்லுங்க அருண், நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க. அவர் அன்மியூட்ல தான் இருக்காரு. அவர் பேசுற கேட்கல. அருண் நீங்க பேசுறத கேட்கல. நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க. நெட்வொர்க் பேண்ட்வித் லோவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஹலோ அருண். சரி ஓகே சார். Raised hand alert. Ultimate run has lowered hand alert. விஸ்வநாதன் சார் சொல்லுங்க. ஹலோ சார் விஸ்வநாதன் சொல்லுங்க. ஹலோ ஹலோ விஸ்வநாதன் சார் சொல்லுங்க. திரும்ப நீங்க யூடியூப் போயிட்டீங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. முதல்ல அன்மியூட்ல தான் இருந்துச்சு, நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. இப்ப சொல்லுங்க சார். சொல்லுங்களா? சொல்லுங்க சார். தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை டைப் பண்ணிட்டு
சரிங்க சார். அத வந்து நமக்கு வந்து ஒரு 10 சென்டென்ஸ் டைப் பண்ணிடுறோம். ஓகே சார். அத 10 சென்டென்ஸையும் தனித்தனியா நமக்கு வந்து வேணும்னு சொன்னா அதை எப்படி ஸ்பிளிட் பண்றது, அத பேராகிராஃபா வந்து நம்ம 2 பேராகிராஃபா மட்டும் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சரிங்க சார். ஓகே சார். அந்த மாதிரி எடிட் பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க சார். ஓகே சார். வேற எது சார்? அதே போல வந்து நோட் பேட்ல வந்து நம்ம இப்ப கண்ட்ரோல் டவுன் ஆர கொடுத்தா நம்ம வேர்ட்ல படிக்குது இல்லீங்களா அந்த பேராகிராஃப் முழுக்க. ஆமா சார். அதே போல நோட் பேட்லயும் படிக்குங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். படிக்கும் சார், கண்டிப்பா படிக்கும் சார். கண்டிப்பா படிக்குங்களா? படிக்கும். படிக்கும். ஓகேங்க. ஆனா இப்ப நோட் பேட்ல வந்து என்ன 2 விஷயம் இருக்கு. சரிங்க. நீங்க ரேப் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் மேல ஃபார்மட்ல இருக்கும். அது கொடுக்கலனா ஒரே லைனா தான் போயிருக்கும். நீங்க பேராகிராஃப் எவ்வளவு டைப் பண்ணாலுமே ஒரே லைனா தான் இருக்கும். ஒருவேளை ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுல அந்த நோட் பேட் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு அலைன்மெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ல காமிக்கும். பட் ஆனா அது பேராகிராஃப் கணக்குல தான் இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியறது அந்த அப்படிதான் இருக்கும். சரிங்களா? பட் நீங்க சொல்ற மாதிரி கண்ட்ரோல் டவுன் ஆர கொடுத்தா பேராகிராஃபா படிக்கும். ஓகேங்க. ஓகேங்க. இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் இப்ப 10 சென்டென்ஸ் நீங்க டைப் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கா என்டர் கொடுக்குறீங்களா சார்? சரிங்க. என்டர் கொடுக்கிறது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. To editing. இப்போ நான் உங்களுக்காக ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆன் பண்ணிக்கிறேன். To editing. Items view list. For editing instruction. Run dialog. Desktop list. Document 1 Microsoft Word. Microsoft Word document edit multi-line page 1 section 1. ஓகே சார். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓபன் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாங்க. Apple space. is space O-O-D-G-O-R-4-A-E-A-L-T-H health dot. Apple is good for health னு அடிச்சா ஒரு என்டர் அடிச்சு கீழ அடிக்கிறீங்களா ஒரு சென்டென்ஸ்? ஆமாங்க. இப்போ It is red in color. It is red in color னு தனியா நான் அடிச்சிருக்கேன். சரிங்களா? Apple is good for health. Apple is good for னு அடிச்சிருக்கேன். ஆனா இது ரெண்டுமே நீங்க ஒரே பேராகிராஃப் மாதிரி ஒரே லைன்ல வரணும்னு சொல்றீங்க. அதானே சொல்றீங்க? அப்படி வரணும். அதே போல வந்து ஒரே பேராகிராஃபா அடிச்சிட்டு ஒரு 10 சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரே பேராகிராஃபா அடிச்சிடுறோம். சரிங்க சார். சின்ன பிள்ளைகளுக்காக வந்து ஒவ்வொரு சென்டென்ஸா பிரிச்சு காமிக்கணும். ஓகே சார். ஓகே சார். அப்படின்னா என்ன செய்யலாம்? சரிங்க சார். இப்போ நான் இத வந்து எப்படி ஒண்ணா சேர்க்கறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சொல்லுங்க. Apple is good for health. இப்போ நீங்க அந்த Apple is good for healthல எண்ட் கொடுத்தீங்கன்னா line feed. லாஸ்ட்ல போயிடுது இல்லையா? Selenex has left the meeting alert. போனோனே நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு லெஃப்ட் ஏரோ கொடுத்து கவனிங்க. டாட்னு சொல்லுது இல்லையா? ஆமாங்க. இப்போ டாட் சொல்ல ஸ்பேஸ் ஒரு ரைட் ஏரோ கொடுங்க. line feed. லைன் ஃபீல்ட்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துங்க. ஏன்னா டாட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் தேவை. அப்புறம் கீழ அந்த சென்டென்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணா delete பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழ இருக்கிறது மேல எடுத்துட்டு வந்துரும். சரிங்களா? ஓகே. அப்ப நமக்கு இது பேராகிராஃப் வந்து அடுத்த எண்ட் கொடுத்தீங்கன்னா line feed dot இந்த டாட்ல போய் line feed space அடுத்த சென்டென்ஸ் நீங்க delete கொடுத்து மேல எடுத்துக்கலாம். line feed. இந்த மாதிரி ஒவ்வொண்ணா நீங்க ஒரு 10 சென்டென்ஸ்னால நீங்க ஒரே பேராகிராஃபா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ இது ஓகே. இப்போ நமக்கு இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸா ஆக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. இதுக்கு நீங்க எளிமையான வழி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த desktop list meeting control to editing zoom icon document 1 micro document 1 desktop r recycled Mahanrich r dot cache row 1 column m my document items view r reading practice file dot docs Microsoft Word document edit multi-line page 1 section 1. இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய பேராகிராஃப சென்டென்ஸா கொண்டு வர சொல்றீங்க. ஏன்னா வந்து சின்ன குழந்தைகளுக்கு ஒவ்வொரு டவுன்லோடா படிக்கலாம் இல்லீங்களா? அதுக்கு என்ன நீங்க பண்ணலாம்னா page 1 section 1 sentences heading level 1 a thirsty crow. இப்போ ஒரு ஸ்டோரி இருக்கு. நீங்க ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு கண்ட்ரோல் டவுன் ஆர கொடுக்குறீங்க இல்லையா? Blank. It was a hot summer day. A crow was very thirsty. He flew here and there in search of water. He could not find the water. He sat on the branch of a tree. ஓகே, இப்படி படிச்சிருச்சு இல்லையா? இப்போ எனக்கு ஒவ்வொரு சென்டென்ஸா வேணும் அப்படினா நீங்க ஆல்ட் டவுன் ஆர கொடுத்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் போகும். A crow was very thirsty. ஒரு என்டர் கொடுத்துருங்க அப்படியே. அடுத்த ஆல்ட் டவுன் ஆரோ. He flew here and there in search of water. ஒரு என்டர். He could not find the water. என்டர். இப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா He flew a crow. It was a blank. It was a hot summer day. A crow was very thirsty. He flew here and there in search of water. நான் டவுன் ஆர கொடுத்துட்டே இருக்கேன். He could not find the water. He sat on the branch of a tree. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு சென்டென்ஸா வந்து நீங்க Karthikeyan R has left the meeting alert. இந்த மாதிரி Selenex has left. 3 participants raised hand alert. சரிங்க சார், இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா சார்? கிளியர் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ வந்து நமக்கு ரெண்டே பேராகிராஃப் தான் வேணும்னு சொல்றேன்னு வெச்சுக்கோங்க. சரிங்க சார். அப்ப பேராகிராஃபா டிவைட் பண்றது எப்படி பண்றதுங்க? நீங்க அந்த சென்டென்ஸ் வைஸா போய் இந்த சென்டென்ஸோட நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அங்க என்டர் கொடுத்துற வேண்டியதுதான். ஓகே. ஏன்னா சென்டென்ஸ் வைஸ் ரீடிங் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா?
ஆமாங்க. அதுல போய் நமக்கு எந்த சென்டென்ஸோட 2 பேராகிராஃப் வேணும் அப்படினாலும் நீங்க அதுல என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டபுள் பேராகிராஃபா மாறிடும். ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். சார் நீங்க பண்ணி பாருங்க, நாளைக்கு வந்து ஒரு டவுட் கேளுங்க, பண்ணி பார்த்துட்டு புரியலனா. சரிங்க. தேங்க் யூ. சரி. தேங்க் யூ. பாலாஜி சார் சொல்லுங்க. ஹலோ சார் கேக்குதா? சொல்லுங்க பாலாஜி சார். சார் நேத்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது செகண்ட் நேவிகேஷன்ல வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு பேராகிராஃப் எடுத்து அதுல இருந்து क्वेश्चन கேட்டிருந்தீங்க. சோ அதுல ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு क्वेश्चनலயுமே ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட், செகண்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட் மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ அதான அங்க கொடுத்த ஆப்ஷன்ல எந்த வேர்டுமே லேப்டாப்ல இல்ல. ஐ மீன் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் நீங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் மீன் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷன்ல இந்த கம்ப்யூட்டர்ன்ற வேர்டே இல்ல. ஓகே சரி நான் செக் பண்ணிக்கிறேன் பிரதர், நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, தேங்க் யூ. பாண்டியன் முருகன் சொல்லுங்க. பாண்டியன் முருகன் சொல்லுங்க. பாண்டியன் முருகன் சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்த சென்டென்ஸ்க்கு லைன்ஸ்க்கு என்ன சார் வித்தியாசம் வரும்? கம்ப்யூட்டர்ல லைன்லாம் வந்து 5-6 சென்டென்ஸ் சேர்ந்தாலுமே ஒரு லைன் தான் சொல்லுவோம். இல்ல அப்படி இல்ல சார். இப்ப பேராகிராஃப் அப்படின்னா ஒரு 10 சென்டென்ஸ் சேர்ந்தாலும் ஒரு பேராகிராஃப் தான், சரிங்களா? இப்போ ஒரு லைன்ல 2-3 சென்டென்ஸ் நம்ம அடிக்கிறோம் அப்படினாலும் வந்து அது லைன் தான் அர்த்தமா? இல்ல அப்படி கணக்கு இல்ல சார். அது வந்து அது பேராகிராஃப் தான் கணக்கு. அது இப்ப நீங்க ஒரே ஒரு சென்டென்ஸ் அடிக்கணும் சார். சரிங்க சார். ஒரு சென்டென்ஸ் முடிச்சிட்டு புல் ஸ்டாப் வச்சிட்டு நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு சென்டென்ஸ்னா புல் ஸ்டாப் வச்சதுன்னா ஒரு சென்டென்ஸ் புரிஞ்சுல சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அடுத்த சென்டென்ஸ் அடிக்கிறோம் நம்ம. ஆனா கம்ப்யூட்டர் வந்து ஒரு லைன் வாசிக்க சொல்றோம்னா வந்து அந்த 2-3 சென்டென்ஸ் சேர்ந்ததானே வாசிக்கும். இல்ல நீங்க வந்து என்டர் கொடுத்துறணும். என்டர் கொடுத்துட்டாதான் கம்ப்யூட்டருக்கு அது ஒரு லைன்ல ஒரு சென்டென்ஸா நிக்கும், சரிங்களா? ஆமா சார். இப்ப நீங்க என்டர் கொடுக்காம அடிச்சீங்கன்னா அது ஒரு பேராகிராஃப் கணக்குல அடுத்தடுத்த சென்டென்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அது வேணுங்கிற இடத்துல அலைன் பண்ணி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கீழே டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா டவுனாரா கொடுக்குறேன் சார். சரிங்க சார். டவுனாரா கொடுத்தோம்னா வந்து அந்த அதாவது கம்ப்யூட்டர்ல அந்த ஒரு லைன்ல இருக்கிற அது 2-3 சென்டென்ஸ் தான் சேர்த்து தானே வாசிக்குது. சேர்த்து வாசிக்குது. ஆமா கண்டிப்பா. அதான் சார். அப்ப ஒரு லைன்னா வந்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லைன்ல இருக்க ஃபுல்லா தானே வாசிக்கும் 2-3. ஆமா. அதாவது லைன் பை லைன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல சார். அப்ப வந்து அந்த ஒரு லைன்ல இருக்கிறது பூரா தான் படிக்கும். உங்களுக்கு சென்டென்ஸ் வைஸா படிக்கணும்னா தான் கமாண்ட் தனியா ஆல்ட் டவுன் ஆரோன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்க சார். அப்படி நீங்க படிச்சுக்கலாம். ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்தவரை அது ஒரு லைன்னா 2-3 சென்டென்ஸ் இருந்தாலும் ஒட்டுக்கா தான் வரும். அதான் சார். அந்த கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அதான் சார். அதே மாதிரி சார் இப்ப காப்பி பண்ணோம்னா காப்பி சொல்லாத சார் ஒண்ணு. NVIDIA சொல்ல மாட்டேங்குது. NVIDIA வேணா கீபோர்டு ஹெல்ப் ஆன் பண்ணீங்கன்னா CTRL+C அப்படின்னு சொல்லும். NVIDIA நீங்க காப்பி கட் சொல்லணும்னா அதுக்கு ஆட் ஆன் சொல்லுவோம் சார். அது போடணும். அது வேணா சொல்லி தரோம் நாங்க ஸ்கிரீன் ரேட் எடுக்கல. அது சொல்றோம். ஆட் ஆன் வேணா போடிங்கன்னா Ctrl+C கொடுத்தா காப்பி டு கிளிப்போர்ட் அப்படின்னு சொல்லும். இப்பன்னு சொல்லும். ஜாஸ் மாதிரியே சொல்லும். அதுக்கு நம்ம ஆட் ஆன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் போடணும் சார். அது நாங்க வேணா சொல்லி தரோம். ஸ்கிரீன் ரேட் பார்ட் வரையில சொல்லி தரோம் சார். ஓகே சார். थैंक यू சார். ஓகே சார். அருண் சொல்லுங்க. அருண் சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசுங்க. உங்களோட ஆடியோ எங்களுக்கு கேட்கல சார். அவரோட ஆடியோ கேட்கவே இல்லை. ஆடியோ கேட்கலையா? ஆமா, அவர் மைக் அன்மியூட்ல தான் இருக்கு. சரி. அருண் நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. உங்களுக்கு மைக் அன்மியூட்ல இருக்கு. ஓகே, வேற யாரும் கேட்கலையா குமரவேல்? ஓகே, நீங்க முடிச்சிட்டு மோகன் சாருக்கு ஃபோன் பண்ணுங்க. டவுட்னா சொல்லுவாங்க 1 மணிக்கு. இப்போ மீட்டிங் முடிஞ்சா ஃபோன் பண்ணுங்க. எதுவும் நீங்க பேசுற கேக். ஹலோ, எப்ப கேக்குது சார்? சொல்லுங்க. ஆக்சுவலா சார் இப்ப ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். சரிங்க அருண். அதுல வந்து லயன் இப்ப டைகர் டைப் வைக்கலாம் எல்லா இடத்துலயும். இப்ப ஒரு பேராகிராஃப்ல 4 இடத்துல டைகர் டைப் பண்றாங்க. அந்த டைகரை ஃபுல்லா மாத்திட்டு லயன் மாத்தணும் சார். அது இதை மட்டும் மாத்தலாம். அப்புறம் என்ன சார்? ஆக்சுவலா இப்ப பெரிய பேராகிராஃப் வச்சுக்கோங்க. புரியுது மோகன் சார். சொல்லு. அவரு ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் கேக்குறாரு. அது பண்ணுவோம். அந்த செக்ஷன் வருமா பண்ணுவோம் நம்ம. அருண் நீங்க கேக்குறது ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் கரெக்ட்டா? ஓகே சார்.
நீங்க கேக்குறது வந்து ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். டைகர்னு வர ஒரு 10 இடத்துல டைகர் இருக்குன்னா அந்த 10 இடத்தையும் டக்குன்னு லைன் மாத்தணும். கரெக்ட் தானே? கரெக்ட் சார், கரெக்ட் சார். பேர் வந்து ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்னு சொல்லுவோம். அது தனியா நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லுவாங்க. ஓகே, थैंक यू சார். நீங்க வேர்ட்ல இருக்க வேணா செக் பண்ணி பாருங்க, ஈஸி தான். ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்ல போய் பண்ணி பாருங்க. இல்லையா? இல்ல அதல்ல செக் பண்ணி பாத்துக்க, அதான் டவுட் சார். அதான் கேட்டேன். கண்டிப்பா அந்த கிளாஸ் இருக்கு. ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் தான் இருக்கு. சரிங்களா? ஒண்ணா போவோம். ட்ரை பார்த்தா எனக்கு தெரியல, அதனால தான் கேட்டேன். கண்டிப்பா பாத்துக்கலாம். ஓகே, थैंक यू. थैंक यू. சார் வேற யாரும் டவுட்? Speech mode talk. Speech mode off. On sir. வேற டவுட் இல்லையா கேவி? வேற யாரும் டவுட் கேட்கல. சரி. Speech mode beeps. Speech mode 12:45 p.m. இது வரைக்கும் speech mode off. அதான் இது வரைக்கும் இந்த பெரும்பாலும் வந்தவங்க அட்டெண்டன்ஸ் அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பாதவங்க இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல அனுப்பிச்சிருங்க. டைம் தர்றோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அப்பதான் அந்த சர்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, ரெட்மி இருக்கட்டும். அந்த சர்டிஃபிகேஷன் சொல்றோம் இல்லையா, அது வந்து எங்களுக்கு வந்து ஈஸியா கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க யாராவது வந்திருக்கீங்க அப்படின்ற டேட்டா மெயின்டைன் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு அந்த அட்டெண்டன்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நாங்கள் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன்ல போட்டிருந்தோம். அந்த ஒரு காரணமா தான் அந்த நாங்கள் அட்டெண்டன்ஸ் அப்படின்றத நான் திரும்ப வலியுறுத்துறது. ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் அந்த ப்ராக்டிக்கல் அது வந்து திரும்ப வலியுறுத்துறதுக்கு காரணம் அந்த சர்டிஃபிகேஷன். ஸோ அதுக்காக யாரும் பண்ணலை, அந்த சாட்ல யாரும் அந்த பேர் உங்க பேர் போடலன்னா சொல்லிருங்க. ஸோ மெயினா அந்த சாட்ல கூட உங்க பேர் டைப் பண்ணுங்க. ஏன்னா அந்த ரெட்மி அப்படின்னு இருந்தா கூட பிரசன்ட்னு போட்டீங்கன்னா கஷ்டம். பேர் போட்டு போடுங்க, அப்பதான் கொஞ்சம் இது. ஒரு நிமிஷம், ரெட்மி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார். ரெட்மி கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. சார் அதாவது சார் வேர்ட் பேர்ல டைப் பண்ணணும். சரிங்க சார். அந்த வேர்ட்ல டைப் பண்ணணும்னு தெரியாம நோட் பேர்ல டைப் பண்ணிட்டோம். சரிங்க சார். ஆனா அதை எப்படி சார் வேர்டுக்கு மாத்துறது சார்? நோட் பேடுக்கு மாத்தணுமா? இல்ல சார், நோட் பேட்ல இப்போ வேர்ட்ல வந்து டைப் பண்றது பதிலா நோட் பேட்ல டைப் பண்ணிட்டீங்க. ஆமா சார். இப்ப சொன்னால சார் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல் சொன்னோம் இல்லையா? ஆமா சார். அத நோட் பேட்ல கண்ட்ரோல் ஏ கொடுங்க, அப்புறம் காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு நீங்க வேர்ட்ல போய் பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடும், எல்லாமே பேஸ்ட் ஆயிடும் சார். அப்படிங்களா சார்? வேற இதுல டைரக்டா வேற காப்பி பண்ணா, அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி வேற எதுவும் ஆப்ஷன் எதுவும் கிடையாதுங்களா சார்? இருக்கு சார். அது கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேற இன்னும் அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஃபைலையே அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நீங்க எளிமையா காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, அது எளிமையா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். உள்ள போய் ஒரு டாக்குமெண்ட்டே கூட இன்சர்ட் பண்ணலாம். அது இப்ப வேணாம் உங்களுக்கு. அந்த நோட் பேடை நீங்க அப்படியே ஓபன் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்து வேர்ட்ல போய் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்க சார். சரிங்களா சார்? அது வேணா பண்ணி. ஓகே சார். ஓகே, थैंक यू சார். थैंक यू. ஸோ கேண்டிடேட் சில விஷயங்கள் இந்த ஜூம்ல சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க இப்போ சேட் எல்லாருக்கும் தெரியும், சேட் எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். சேட் பாக்ஸ் ஒன்று வந்து மோர் ஆப்ஷன்ல போயிட்டு, அதாவது மோர் அப்படின்னு இருக்கும் ஆண்ட்ராய்டில். உங்களோட ரைட் சைடில் கீழே பாட்டம் அந்த ஸ்க்ரீனில் இருக்கும். அதாவது ஓவர்வியூ, ஒரு சில பட்டன், ஒரு சில மொபைலில் ஓவர்வியூ இருக்கும், ஒரு சில மொபைலில் பேக் பட்டன் இருக்கும். அதுக்கு மேலே அந்த மோர் அப்படின்னு இருக்கும். அந்த மோரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இது சேட்னு இருக்கும். சேட்டில் போய் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க டேரெக்டாக ஹால் டச் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் கட்டு சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் பேர் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துலாம். அது ஏற்கனவே நான் சொன்னது தான். அடுத்து வந்து உங்கள் பேர். நீங்கள் எல்லாரும் இப்போ வர்றப்ப உங்களோட ஹேண்ட்செட் மாடல். ஸோ இப்போ நேம் வந்து தெரியணும் எங்களுக்கு. எந்த மீட்டிங் போனாலும் தெரியணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் வர்றவங்க உங்களோட ஹேண்ட்செட் மாடல் தான் வருது. ஸோ 2 விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் மீட்டிங் ஜாயின் பண்ணையிலே நேம் கேட்கும். அது கவனிச்சு நீங்கள் போடுறதுனா போடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மீட்டிங் ஜாயின் பண்ண பிறகு கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷேர், அப்புறம் வீடியோஸ்லாம் இருக்கும். வீடியோக்கு அடுத்து பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள வந்த உடனே
ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஹெட்செட் உங்களோட ஹேண்ட்செட் மாடல் தான் ஃபர்ஸ்ட் காமிக்கும். பேர் போடாதவங்களுக்கு அது பேர் போட்டிருந்தா பேர் தான் ஃபர்ஸ்ட் காமிக்கும். இப்போ ஹேண்ட்செட் மாடல் போட்டிருக்குன்னா அதில் ஒரு டபுள் டச் பண்ணுங்க. டபுள் டச் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த ரீநேமை கிளிக் பண்ணி உங்களோட பேரைய இதை போட்டு ரீநேம் கொடுத்துட்டீங்கன்னா ரீநேம் ஆயிரும். அது எங்களுக்கு இங்கே கரெக்டாக வந்துடும். ஸோ அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை இன்னொரு ஈஸியான வழி, நீங்கள் மீட்டிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜூமில் போயிட்டு சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன்இன்ல போயிட்டு சைன்இன் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, பெரும்பாலும் உங்கள் இமெயில் ஐடி உங்கள் பேரை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால அந்த இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் சைன் வித் கூகுளில் உங்கள் இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜூம் சைன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கை ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களோட இமெயில் ஐடியில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் வந்து மீட்டிங்கில் இங்கே எங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் இந்த நேம் வர்றதுக்கான ஓகே லோகேஷ், வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ரீநேம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்ஸ். இது எங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் எந்த மீட்டிங் போனாலும் உங்களோட பேர் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம் சார். ஓகே குமரவேல். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்னைக்கு அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு சொன்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? சன்சுதீன் ஏதாவது வந்திருக்காரு, என்னன்னு கேட்போம். குமரவேல், நீங்க இந்த ஜூம் பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப இதுல நம்ம வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப பேர் வந்து இப்ப சம்சுதீன் எஸ் இருக்கு. இந்த நேம் இப்ப வந்து தேவையில்லை, சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க? இதேதான். இப்ப நான் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் சொன்னேன்ல, ஆமா, அங்க போய் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல உங்க பேர் காமிக்கும். நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்களா சிஸ்டம் யூஸ் பண்றீங்களா? இப்போதைக்கு மொபைல் தான் யூஸ் பண்றேன் குமரவேல். அப்ப அந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல போனீங்கன்னா உங்க பேர் காமிக்கும். ஃபர்ஸ்ட் உங்க பேர் தான் காமிக்கும். ஆமா, அதுல டபுள் டச் பண்ணீங்கன்னா அதுல ரீநேம் கீழ ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அந்த ரீநேம் கொடுத்து கூட நீங்க மாத்திக்கலாம். ஆனா எப்பயுமே அது நம்ம புதுசா கொடுத்த பேரே இருக்குமா இல்ல ஒரு மீட்டிங்? இல்ல நீங்க இமெயில்ல என்ன பேர் சைன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் எப்பவுமே காமிக்கும். நீங்க மீட்டிங் போனோம்னா ரீநேம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. உங்க மெயில் ஐடில போய் டிஃபால்ட்டா பேரை மாத்தினா எல்லா இதுக்கும் மாறிடும். அங்க மாத்து. ஆமா, பேர் அங்க மெயில்ல போய் மாத்தினீங்கன்னா இங்கே மாறிக்கிறோம். அவ்வளவுதான். சரி, ஓகே. அங்க எப்படின்றத பாத்துக்கோ. Thank you. ஓகே. ஓகே, thank you. ஓகே, முடிச்சுக்கலாமா சார்? ஓகே. ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ், ரொம்ப தேங்க்யூ இந்த 2வது நாள் கிளாஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. இன்னைக்கு ஒரு சிலர் நேற்று வந்தவங்க இன்னைக்கு ஒரு 4-5 பேர் வரல. ஸோ இருந்த போதிலும் இதே தரத்துல இதே மெயின்டெனன்ஸ்ல நீங்க எல்லாரும் இன்னும் வரப்போற 4 நாட்கள் இருக்கு கிளாஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மற்ற மோகன் சாருக்கும் இருக்கு. ஸோ எல்லாரும் திரும்பவும் நாளைக்கு இதே மீட்டிங் ஐடியில காலை 11 மணி மீட்டிங்கு, இது கிளாஸ், நீங்க 10:55 வந்துருங்க. இன்னைக்கும் ஒரு சில 11:05, 11:10, 11:10 அப்புறம்லாம் வந்திருந்தீங்க. கொஞ்சம் விரைவா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாளைக்கு 10:55 எல்லாரும் வந்துருங்க. ஸோ இன்னைக்கு மோகன் சார் அனுப்புற இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி பாருங்க. சந்தேகங்கள் இருந்தாலும் நாளைக்கு கிளாஸோட தொடக்கத்துல நம்ம சந்தேகங்கள் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல் அகைன். இன்னைக்கு மத்தியானம் நேற்றைய கிளாஸ்க்குரிய யூடியூப் லிங்க் உங்களுக்கு யாராருக்கும் அனுப்பப்படும் இன்னைக்கு மத்தியானம். அடுத்து இன்னைக்கு கிளாஸ்க்குரிய யூடியூப் லிங்க் நாளைக்கு காலையில உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ தேங்க்யூ அகைன். தேங்க்யூ ஆல். Okay, thank you.